கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன் மனைவியுடன் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும், கணவன் நல்லவனாக ஆகுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனைவியினுடைய வார்த்தையில் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். மனைவிமார்கள் தன்னுடைய கணவன் நல்லவன் என்று சொல்லாத வரையில் உலகத்தில் ஆண்களால் நல்லவர்களாக முடியாது என்று சொல்லக்கூடிய யதார்த்தத்தையும் உண்மையையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அழகாக முன்வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஒன்று தான் பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டியவைகள், அதாவது மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு. தன்னுடைய கணவனை ஒரு மனைவி எப்படி நடத்தாட்ட வேண்டும், ஒவ்வொரு தாயும், தாய் மட்டுமல்ல நாங்களும் எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்களும் சொல்லிக் கொடுப்போம். இது ஆகப்பெரிய பொறுப்பு. பிள்ளைக்கு தொலை மட்டும் படிச்சு கொடுக்கறதல்ல, உன்ட கணவனை நீ எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும், உன்ட கணவனை நீ எப்படி மதித்து வாழ வேண்டும், உன்ட கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள் என்ன, இதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? ஒவ்வொரு வாப்பாவும் சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு வாப்பாவும் தந்த பிள்ளைக்கு இந்த பாடத்தை படிப்பூட்டி ஆகும். கணவனுடைய ரைட்ஸ் என்ன, கணவனுக்கு நீ செலுத்த வேண்டிய ரைட்ஸ் என்ன, கணவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒப்ளிகேஷன்ஸ், உனக்கு என்னென்ன பொறுப்பு இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை சொன்னா மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் தெரியாது. எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறாங்க, ஆனா ஒன்றும் தெரியாது. அது பெரிய ஒரு குற்றத்தை பொறுப்பெடுக்க வேண்டியவங்க யார் தெரியுமா? வாப்பமாறு. பிள்ளைக்கு வயது வந்துட்டதே கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், நான் கல்யாணத்துக்கு பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க தெரியாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க, ஃபந்துரி ஐன அன்தி மின்ஹு, ஏ சகோதரியே நீ நன்றாக கவனிச்சுக்கோ, உன்ட கணவன் விடயத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதாக. ஏன் காரணம் என்றா, ஃபஇன்னமா ஹுவ ஜன்னதுகி வ நாருகி, உன்ட கணவன் தான் உன்ட சுவர்க்கம், உன்ட கணவன் தான் உன்ட நரகம். நீ சுவர்க்கம் போறதும் கணவனை கொண்டுதான், நீ நரகத்துக்கு போறதும் கணவனை கொண்டுதான். நாங்க சுவர்க்கம் போறது எங்களுடைய மனைவியை கொண்டு. ஹைருக்கும் ஹைருக்கும் ஃபி அஹ்லி, மனைவி நல்லவன் என்று எங்களை பார்த்து சொல்லணும். எங்களோட மனைவி சுவர்க்கம் போறது எதை வச்சு? எங்களை கொண்டு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் சுவர்க்கம் போறதும் நரகத்துக்கு போறதும் ஃபஇன்னமா ஹுவ ஜன்னதுகி வ நாருகி, உன்ட கணவன் உன்ட சுவர்க்கம், உன்ட கணவன் உன்ட நரகம். இன்னும் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹ், இந்த முஹம்மதுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா, ஒரு பெண் தன்னுடைய அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். பெண்களை பொறுத்தவரையில் ஏராளமான இபாதத் செய்வாங்க, தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த பெண்களுக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும். வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக அவர்களுக்கு ஐயாமுல் பீதுடைய நோம்பு தப்பல்ல. சில பெண்கள் இருக்கிறாங்க, மாசத்துக்கு எப்படியுமே ஒரு 10 நோம்பு பிடிச்சிடுவாங்க. குர்ஆனுடைய திலாவத்து, ஔராதுகள், சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான திக்ர்கள் அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் ஏராளம் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹ், இந்த முஹம்மதுடைய உயிர் எந்த அல்லாஹ்வின் கைவசம் இருக்கிறதோ, லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா, ஒரு பெண் தன்னுடைய அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். எதுவரைக்கும் என்றா, ஹத்தா யுஅத்திய ஹக்க ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றாத வரையில் அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றியவளாக கருதப்பட மாட்டாள். இதைத்தான் அன்றைக்கும் சொன்னேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யாரும் யாருக்கும் சிரம் சாய்ப்பது கூடாது, யாரையும் யாரும் வேஷிப் பண்ணக்கூடாது. லவ் குன்து ஆமுர அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, கணவனுக்கு சஜிதா செய்யும்படியாக சொல்லி இருப்பேன். இன்றைக்கு இருக்குது இந்துக்களுடைய கலாச்சாரம், ஆண்களுக்கு கணவனுக்கு மனைவி சுஜூது செய்கிறது.
சொன்னாங்க சுஜூது செய்ய வச்சிருப்பேன், எனக்கல்ல கணவனுக்கு, எனக்கல்ல கணவனுக்கு. எனவே கணவன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மிகப்பெரிய சொத்து. ஒன்றே நீங்க இதை கொண்டைத்து பெண்களுக்கு போட்டு காட்டுங்க, இது உங்களோட ஹக்கு. எதுக்காக வேண்டி? ஹக்க வாங்கறதுக்காக வேண்டி அல்ல, நீ ரியலைஸ் பண்ணு நீ என்ன செய்யணும்ன்றது. என்ன செய்யணும்ன்றது நாங்க எங்க மனைவியை மன்னிச்சிட்டோம். இந்த சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் தங்க மனைவியை மன்னிச்சிருப்பாங்க, சந்தேகம் இல்லை. ஆனா கொண்டைத்து குடும்பம் நீ என்ன செய்யணும், இத கொஞ்சம் கேளு, இத கொஞ்சம் படிச்சு பாரு, இத பிள்ளைகளுக்கு படிச்சு கொடு. இன்னைக்கு எப்படின்னு சொன்னா மருமகனை பைத்து கணவனை பைத்து உம்மாட்ட வாப்பாட்ட ஒரு பொம்புல முறைப்பாடு செஞ்சா வாப்பா உம்மா சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா? அந்த ஹராமிய வீசிட்டு வந்து சேரு. இதான் எங்கட உம்மா வாப்பா படிச்சு கொடுக்கிற படிப்பு. எங்களுக்கு பணிஞ்சு போகலாம், நாங்க பணிஞ்சு போக தேவையில்லை, தூக்கி வீசிட்டு வா. தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று வளர்றதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். வாப்பா உம்மா கொடுக்கிற என்ன கட்ஸ் இல்லம்மா, பொறுத்துக்கோ, உண்ட சுவர்க்கமும் அவன் தான், உண்ட நரகமும் அவன் தான். எங்கள்கிட்ட வந்து வேலை இல்ல, அவள்கிட்ட தான், அவனைத்தான் நீ திருப்திப்படுத்தணும். என்ன செய்ய? இது உண்ட பொறுப்பு. இதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, இதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. தண்ட மனைவிக்கு சொல்லுங்க, எனக்கு ஹக்கு செலுத்தோல் மன்றத்துக்கு நான் சொல்லல, உண்ட சுவர்க்கம் நான், உண்ட நரகம் நான். என்ன திருப்திப்படுத்து. இதுல ஏராளமான ஹக்குகளை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டியது நஃபகா கொடுக்கணும், மஹர் கொடுக்கணும், சுக்குனா இடம் கொடுக்கணும், நல்ல முறையில அவளை நடத்தாட்டோணும். ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை பத்தி நான் நேற்று ஏராளமா பேசினேன். இன்னைக்கு நாங்க பேச போறது என்னன்னு சொன்னா, ஒரு மனைவி தந்த கணவனுக்கு என்ன செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவி கணவனுக்கு வழிபடுறது இதாஅத்து வாஜிப். அமீர் பெண்ணுக்கு அமீர் யாருண்டா கணவன் தான். இத்தாஅத்துல் அமீர், அமீருக்கு கட்டுப்படணும். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கோ, ரசூலுக்கு வழிபடுங்கோ, அமீருக்கு வழிபடுங்கோ. ஒரு பெண்ணுடைய அமீர் யாரு? ஒரு பெண்ணுடைய அமீர் அந்த கணவன். என்னைக்கு கல்யாணம் முடிச்சு கபில்து நிக்காஹா சொல்லிடுவாரோ அன்றைக்கு அந்த வாப்பட கஸ்டடியில் இருந்து கணவன் கஸ்டடிக்கு வைத்திடுவார். அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிடும். இதுக்கு பிறகு வாப்ப இல்ல, இதுக்கு பிறகு கணவன். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிட்டது. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க ஆண்கள் தான். நிர்வாகம் செய்யக்கூடிய பவர் ஆண்களுக்கு தான் இருக்குது, நிர்வகிக்கிறது. இதே போல இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெண் இதாஅத் என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ் வழிபடுறது. லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல ஒரு மனிதனுக்கு வழிபடுறது இல்ல. கணவன் சொல்றாரு நீ இந்த ஹராத்தை செய் என்பதாக. கணவன் சொல்றாரு நாளைக்கு ஃபேஷன் ஷோ இருக்குது, இதுக்கு போகணும், ரெடி ஆகுண்டா, அவ அதுக்கு போறது ஹராம். ஏண்டா கணவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல கணவனுக்கு இத்தாஅத் இல்ல, கணவனுக்கு இத்தாஅத் இல்ல. கணவன் எதை சொல்றாரோ அது நாங்க போட்டு பார்ப்போம். இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஷரீஅத் சொல்லக்கூடிய பாராமீட்டர் உள்ளுக்கு அதுக்குள்ள இருந்தா அதுக்கு வழிபட்டுத்தான் ஆகும். இத்தாஅத் செய்யும். ஒவ்வொரு பெண்ணும் பார்க்கணும் தந்த கணவனை வழிபடுறது, கணவனுக்கு இத்தாஅத் செய்யறது. ஹலாஸ், எனக்கு வேற ஒன்று இல்ல. எந்த சுவர்க்கம் அது, என்ன நரகம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வாப்பா என் கழுத்துல கத்திய வைங்க, பிரச்சனை இல்ல. எந்த சுவர்க்கம் எங்க இருக்குது? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றத்துலதான் என்ன சுவர்க்கம் இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது இன்னும் ஒன்று இருக்குது. ஒரு பெண் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைப்பாடுகள் ஒன்று தான் தம்கீனு ஸௌஜ். கணவனுக்கு மனைவி எப்பொழுதுமே அவளுடைய பால் உணர்வை, காம இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள கூப்பிட்டா அவ எப்பயும் ஆன்சர் பண்ணுவான். அதுல மென்சஸ் நோய் உடைய காலமாக இருக்கும் என்றிருந்தால் அவ அதுக்கு போறது இல்ல. ஆனா மற்ற காலங்கள்ல கணவன் கூப்பிட்டா பேய்த்துத்தான் ஆக வேண்டும். நாங்க படிக்கிறோம், ஒரு சஹாபி பெண்ணுடைய பேரை நான் மறந்துட்டேன். தந்த கணவன் காலையில அவர் போகும் பொழுது
சில விடயங்களை கண்ணால நாங்க சொல்லுவோம் ஐ கான்டாக்ட் சொல்லி, கண்ணால சொல்லிட்டு போனார் நாங்க ராவைக்கு ஒன்று கூடுவோம் என்று சொல்லி, நாங்க ராவைக்கு குடும்பம் நடத்துவோம். இது வாயால பேசுறதல்ல, இது மனிதனுடைய பாடி லாங்குவேஜில் விளங்குது. அந்த பெண் புரிந்து கொண்டால் கணவன் விரும்புறாரு. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, இந்த ஹதீஸ்களை வாழ்க்கையில கொஞ்சம் படிச்சு பாருங்க. இத வாழ்க்கையில் எக்ஸாம்பிளாக எடுங்கோ. இன்னைக்கு நாங்க சொல்றோம் குடும்ப வாழ்க்கை கசப்பாகிட்டு. ஏன் கசப்புண்டா, எங்க யாரிடத்திய வாழ்க்கையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுறது இல்லை. அவ சொன்னா கணவன் போயிட்டாரு, என் கணவன் திரும்பி வாரத்துக்கு இடையில என் புள்ள மௌத்தா போயிட்டு. புள்ள கணவன் வீட்டை விட்டு போகக்குள்ள நோயாளியாகத்தான் இருந்தாரு, ஆனா போயிட்டு வரக்குள்ள புள்ள மௌத்து. இந்த இஷ்யூவை நான் ரேஸ் பண்ணினா இன்றைக்கு ராவுக்கு என்ற கணவனுடைய தேவை பூர்த்தியாக மாட்டாங்க. மையத்தோடு இது கதை அல்ல, இது குர்ஆன், இது நபியினுடைய சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டின முறை. ஒரு கணவன மனைவி இப்படித்தான் திருப்திப்படுத்தணும். அப்ப மனைவி கணவன் வந்துட்டாரு, புள்ளங்க, புள்ள சந்தோஷமா இருக்குது, புள்ள சந்தோஷமா இருக்குது. ஒரு தாய் அன்றைக்கு ராவு புள்ளைய மௌத்தான புள்ளைய வீட்டுல படுக்க வச்சு போட்டு தன்னை கணவனை திருப்திப்படுத்தினால், எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு காலையில சொல்றாள் அந்த பொம்பளை உம்மாவ மனைவிய கணவனை பார்த்து, இங்க வாங்கலேன், அல்லாஹ் ஒரு மனிதன் உங்கள்கிட்ட ஒரு அமானிதத்தை தந்தாரு வச்சுக்கோ என்பதாக, வச்சுக்கோண்டு தந்துட்டு திடீரென்று சொல்லி அவர் அதை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல நான் திருப்பி கொடுப்பேன் என்றாரு. இதே போலத்தான் உங்களோட மகனை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான், அல்லாஹ் அந்த மகனை நேற்றாவ வாங்கி கொண்டுட்டான். சொன்னாங்க நபிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு துஆ செஞ்சாங்க, நீ இப்படியும் உன்ட கணவனை திருப்திப்படுத்தினாயா, நேற்று ராவு நீங்க 2 பேரும் குடும்ப நடத்தில் ஒன்று கூடல்ல, அல்லாஹ் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானாக என்று துஆ கேட்டாங்க. அந்த துஆவுடைய பரக்கத்தினால அந்த சந்ததி முழுக்க உலமாக்களாக இருந்துச்சு. இதுக்கு பேரித்தாட், இதுக்கு பேரித்தாட். ஒரு ஆண் எப்பயுமே நல்லா யாவச்சுக்கு, இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். ஒரு பெண்ணுடைய மனோ இச்சைக்கு காமம், பால் உணர்வு, நாங்க சொல்லுவோம் செக்சுவல் ஃபீலிங், இது அல்லாஹ் மனிதன் கண்ணில் வச்சிருக்கிறான். ஒரு ஆணுடைய கண் கொண்ட கண்டா உள்ளத்தோட ஃபீலிங் வரத்தான் செய்யும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், يَعْلَمُ خَائِنَةَ الْأَعْيُنِ وَمَا تُخْفِي الصُّدُورُ. நீங்க கொண்ட கண்ணால பார்த்ததுமே அதனால வரக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது, இதுவும் எனக்கு தெரியும். உண்ட கண்டுட்டு சும்மா இருக்க மாட்டீங்க, உண்ட பார்த்ததுமே அவருடைய உணர்வு உள்ளத்துல பிறக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யஃப்னா ஹாதிஹில் உம்மah, இந்த உம்மத்தை அல்லாஹ் ஒரு நாள் அழிக்க மாட்டான். எது வரைக்கும் தெரியுமா? ரோட்டுல, தெருவுல, நடு பாதையில, நடு பீச்ல, நடு பார்க்ல மக்கள் ஹராத்துல பாவத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு பெண்ணை கண்டா இவன் உணர்வு என்ன இருக்கும்டா, இவளோடு எப்படி ஒரு நாள் ராவ கழிச்சேரும், இவளோடு இருந்தா எப்படி எனக்கு இருக்கும், இந்த ஃபீலிங் தான் வரும். சொன்னாங்க அந்த காலத்தில் உள்ள நல்ல மக்கள் யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி அந்த காலத்துல தான் நாங்க வாழ்றோம். அந்த காலத்துல தான் வாழ்றோம். ஒன்றை கண்டோம், அனுபவிக்கணும், எடுத்துக்கொண்டு போகணும், பாவிக்கணும், ஒரு நாளைக்கு இருக்கணும். இது முஸ்லிம் வேற நன் முஸ்லிம் வேற இல்ல, இதுல எல்லாரும் உண்டு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹயாரு உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில நல்லவர்கள் அந்த காலத்தில் யார் தெரியுமா? அவங்க போயிட்டு சொல்லுவாங்களாம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க செய்யற வேலையை செய்யுங்க, பிரச்சனை இல்ல, இங்க செய்யாம அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் செய்யுங்களேன். இது ஒரு பப்ளிக் பார்க்கலையா, கொஞ்சம் அங்கிட்டு போனா நல்லா இருக்குமே. we are here with the family, கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிக்குது, நீங்க செய்யற வேலையை செய்யுங்க, அங்க போயிட்டு செய்யுங்க, செய்ய வானம் என்று சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வாப்பா மகனுக்கு இதைத்தான் சொல்றாரு, நீ செய்யறத ஸ்கூல்ல செஞ்சு கொண்டு போ, இங்க வீட்டுக்குள்ள கொண்டுறாரு. உனக்குரிய ஹராமான தொடர்பு அங்க வச்சுக்கோ, இங்க கொண்டு வராது. இது ஜினா வளர்ந்த காலம்,
கண்ணால பார்த்தால் அடையணும் என்ற உணர்வு பிறக்கிற காலம். அதனால் அந்த காலத்தில் வாழ்றோம். இது ஈமானுக்கு ரொம்ப சவாலான காலம், பாவத்தின் பக்கமாக அழைக்கப்படக்கூடிய காலம். பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, நீங்க எப்ப சரி உங்களோட கணவன் அவட ஃபீலிங்க வெளிப்படுத்தினால் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க அதுக்கு எதாத்து செஞ்சுதான் ஆகணும். இதா தஅர் ரஜுலு இம்ரஅத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு ஆண் தன்னுடைய மனைவிய தன்னுடைய படுக்கையின் பக்கமாக கூப்பிட்டான். ஃபஅபத், அவள் நிராகரித்து விட்டால், என கேலா என்று ரிஃப்யூஸ் பண்ணிட்டாள். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ஃபபாதத் கதுபானன் அலைஹா, அன்றைக்கு ராவு தன் கணவனுடைய அதிருப்தியோட படுக்கிறாள். லஅனத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் லானத் செய்து கொண்டே இருக்கிறாங்க. எங்கட மனைவிக்கு லானத், எங்கட மனைவிக்கு லானத். அவட வயிற்றுல புள்ள இருந்தா புள்ளக்கும் லானத். ஏன் காரணம் என்றா, இவ்வளோ தூரத்துக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னண்டா, நீங்க அதுல ஃபுல்பில் ஆவ இல்லண்டா உங்களோட லைஃப்ல நீங்க பெரிய கஷ்டப்பட வேண்டி வரும். இது ஒவ்வொரு தாயும் விளங்கணும், இது ஒவ்வொரு சகோதரியும் விளங்கணும். என் கணவனுக்கு சோறாக்கி கொடுக்கிறது மட்டுமல்ல, என் மனைவியினுடைய என் கணவனுடைய செக்சுவல் ஃபீலிங் நான் பூர்த்தி செய்யணும். அவருடைய காம உணர்வுக்கு நான் எந்த வகையான குறையும் வைக்க மாட்டேன். ஏண்டா உலகத்துல பாருங்க, உடுப்பு கழுவி தரல, டோபீட்டை கொண்டு கொடுத்து உடுப்பா கழுவி கொள்ளலாம். என் உடுப்பு கழுவி தரல, எனக்கு கழுவிக்கொள்ள ஏலும். சாப்பாடாக்கி தரல, அங்க போயிட்டு எங்க போயிட்டு சரி சாப்பிட்டு கொண்டு வந்துடலாம். ஆனா இந்த ஒன்று ஹலாலான ஒன்று, தேவையான ஒன்று, இது மனைவியின் மூலமாக மட்டும்தான் பூர்த்தியாகும். இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தன் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் ஆக பெரிய ஒன்று தான், கணவனுடைய வீட்டுள்ளுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் யாரையுமே எடுக்க மாட்டாள். உலமாக்கள் சொல்றாங்க, அவள்கிட்ட வாப்பா வந்தாலும் எடுக்கிறதுக்கு முந்தி அனுமதி வாங்கி வச்சிருக்கணும். எப்பேலும் இது எங்கட வீட்டுல மனைவி இருந்தாத்தான், அவட வீட்டுல இருந்தா நாங்க தான் அனுமதி வாங்கிக்கும். அவட வீட்டுல இருந்தா நாங்க தான் அனுமதி வாங்கிக்கும். எங்கட வீட்டுல இருக்கிறா, ஏண்ட ப்ராமிஸ், ஏண்ட இடம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தந்த வீட்டுள்ளுக்கு யாரையும் அனுமதி இல்லாமல் எடுக்கவும் மாட்டாள், அவள் அனுமதி இல்லாம வெளியே போகவும் மாட்டாள். ஒரு பெண்ணுக்கு வெளியே போகல, ஹஜ்ஜி கடமை. ஒரு ஆம்பளைக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு இன்றைக்கு நாங்க சொல்றேன் இருந்தால் 4 லட்சம் ரூபாய் தேவைண்டா, ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜப்ப கடமையாகும் என்றா அவ 8 லட்சம் ரூபாய் இருக்கணும். ஏன்னா அவ தனியா ஹஜ்ஜிக்கு போகலா, அவ ஹஜ்ஜி போறதுக்கு யாரு வேணும்? யாரு வேணும்? மஹரமான ஆட்கள் வேணும். ஆனா எங்களுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆட்கள் கேட்டுவார, ஹஜ்ரத் ஹஜ்ஜிக்கு மஹரம் இல்லாம போகலுமா? டாக்டர் மகள் போறாரு, இப்படி போறாங்க அப்படி போறாங்க. இந்த கேள்வி கேட்கறது முழுக்க ஹஜ்ஜுடைய பாடத்துல மட்டும்தான். ஆனா கொமருப்பு லண்டனுக்கு போறாங்க, ஃப்ரீக்வன்ஸா டிராவல் பண்றாங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க. சுப்ஹானல்லாஹ், இதுக்கு யாரும் எங்கள்கிட்ட இதுவரைக்கும் ஃபத்வா கேட்டு வரல. இந்த உம்மா வாப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த புள்ளைய கொண்டைத்து கட்டுநாயக்க ஏர்போர்ட்ல விட்டுட்டு வராங்க, சலாம் என்று சொல்லிட்டு வராங்க. என்ன கரண்டி, என்ன உத்தரவாதம் இந்த புள்ள எந்த நிலையில போயிச்சோ அதே நிலையில திரும்பி வரும் என்று சொல்லி? யாருக்கு என்ன உத்தரவாதம்? இன்னைக்கு ஒரு ஆம்பளைக்கே உத்தரவாதம் இல்லாத காலம், ஒரு ஆணுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நான் கோபத்தில் நான் ஷஃபிக்கல்ல, நான் உண்மையை பேசுறேன், உண்மையை சொல்றேன். ஷரீஅத்தில் யாரும் விளையாடவானம். ஒரு பெண் அவக்கு டிரைவிங் பண்ணேலும், டிரைவிங் பண்ணேலாண்டு இல்ல, கணவனை பக்கத்தில் வச்சுக்கொண்டு மனைவி டிரைவிங் பண்ணட்டும், அது சந்தோஷம். இஸ்லாத்தில் வானம் என்று சொல்லல உங்களுக்கு. ஆனா கணவன் பக்கத்தில் இருக்கணும். ஏன்? குதிரை ஓட்டல் பண்ணா ஒரு வாகனம் ஓட்டுறது பிரச்சனை இல்லை. நாங்க ஹராம் என்று சொல்லல, மார்க்கத்தம் ஷரீஅத்துடைய தாயிரா உள்ளுக்கு, ஷரீஅத்துடைய கோட்பாட்டுக்குள்ளிருந்து கொண்டு செஞ்சு விடுவாங்க. ஒரு பெண் அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாள். ஒரு பெண் அனுமதி இல்லாம யாரையும் வீட்டுக்குள் எடுக்கவும் மாட்டாள். இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் சமூகத்தோட வாழ்றத்தினால தெரியும். இன்னைக்கு எங்கட வீட்டுள்ளுக்கு மீன்காரனும் வாரான், பான் விக்கிரமனும் வாரான், கீரை விக்கிரமனும் வாரான். சுப்ஹானல்லாஹ், ஸ்கூல்ல கிளாஸ்ல புள்ளைக்கு பாடம் எடுக்கிற டீச்சரும் மாஸ்டரும் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட காலத்துல தான் நாங்க வாழ்றோம்.
இஸ்லாம் சொல்லிருக்குது, ஊட்டுள்ளுக்கு யாரையும் அனுமதி இல்லாமல் எடுக்கவும் மாட்டாள், வீட்டை விட்டு அனுமதி இல்லாமல் போகவும் மாட்டாள். கணவன் இருக்கும் பொழுதே சுண்ணத்தால நோம்பு பிடிக்க ஏலா, கணவன் அனுமதி இல்லாம. சுண்ணத்தால நோம்பு பிடிக்கல யார் அனுமதி இல்லாம. கணவன் இதை போயிட்டு படிச்சு கொடுங்க. அவருக்கு யாரும் பிளேம் பண்ணவானும், அவங்களுக்கு எதுக்குமே தெரியாது. வாப்பா உனக்கு சுண்ணத்து தொலை ஏலா இதுவரைக்கும். ஒருத்தர் வந்தாராம் பள்ளிக்கு, அன்னைக்கு ஜும்மா. தலையங்கம் என்ன சொன்னா உடுப்பை பத்தி. எதை பத்தி? உடுப்பு. உடுப்புல பல வகை உடுப்பு இருக்குது. சில உடுப்பு இருக்குது வாஜிப், கட்டாயம் உடுத்தியாகணும். சாரம் டவுசரோ ஏதோ எதுக்கு அது எதாக இருக்கோ மேலும் இதிலிருந்து முட்டங்கால் இருந்து தொப்புள் வரைக்கும் மறைக்கிறது. இன்னமொன்று இருக்குது, அது அது வந்து இருந்தால் போடணும், உடம்பு மறைக்கிறது அழகு. இன்னமொன்று இருக்கு சுண்ணத்தானது. சுண்ணத்திலுண்டே தலப்பா கட்டுறது. இவர் பள்ளி உள்ளுக்கு வாராரு. பள்ளி உள்ளுக்கு வரக்குள்ள ஹசரத் ஓதுற டாபிக் சந்தர்ப்பம் கடைசி கட்டத்தில் வாராரு. இப்ப எங்க டாக்டர் அப்படி வார பள்ளிக்கு கடைசி கட்டத்தில் வந்து பார்த்தா ஹசரத் ஓதுற தலப்பா பத்தி. மாஷா அல்லாஹ், தலப்பாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குதா? 70,000 மலக்குகள் ரஹ்மத்துக்கு துவா செய்றாங்களா? சாரத்தை கலட்டி தலப்பா கட்டிட்டாரு. சாரத்தை கலட்டி தலப்பா கட்டிட்டாரு. எங்கட பெண்களுடைய ஹாலாத் இப்படித்தான். தொழுது கொண்டே இருப்பாங்க, நோம்பு பிடிச்சு கொண்டே இருப்பாங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பாங்க. நம் வானம் என்றல்ல, இதெல்லாம் செய்யறது நீங்க தலப்பா கட்டுற கதை. சாரமுடுக்கைக்கு வாப்பா, அங்க சாரமுடுக்கைக்கு கணவனை திருப்திப்படுத்துறது. கணவனுக்கு முன்னால துஹா இல்ல, கணவன் அனுமதி இல்லாம. கணவனுக்கு முன்னால என்ன இல்ல, அவ்வாபீன் இல்ல, கணவனை திருப்திப்படுத்தாம. நான் சொல்லல, லா யஹில்லு லில்மர்அத்தி அன் தஸூம வ ஸௌஜுஹா ஷாஹிதுன் இல்லா பிஇذنஹி. கணவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பெண்ணுக்கு தொழ முடியாது, சுன்னத்தான நோம்பும் வைக்க முடியாது. இது ஒரு இஸ்லாம் ஒரு கணவனுக்கு கொடுத்த மரியாதை. இது இன்னும் உண்டு. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்றது, பெண்களை பார்த்து, பெண்கள் எப்பயுமே தந்த கணவனுக்கு முன்னால் அழகாத்தான் இருக்கும். அழகா இருக்கும். வாடை துருவாடை வீசக்கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, பல்கள் எப்பயும் சுத்தமாக இருக்கும். ஆண்கள் மிஸ்வாக்கு செய்வது போல பெண்கள் மிஸ்வாக்கு செய்யணும். பல் எப்பயும் சுத்தமாக இருக்கணும். வெங்காயம் சாப்பிடக்கூடாது. வெள்ளப்பூடு, பச்சை வெங்காயம், பச்சை வெள்ளப்பூடு சாப்பிடக்கூடாது. ஏன் காரணம் என்றா, உன் கணவன் வந்து சொத்தைக்கு மட்டும் ஒரு கிஸ் பண்ண மாட்டாரு. உன் கணவன் வந்து உதட்லையும் கிஸ் பண்ணுவாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷாவுக்கு கிஸ் பண்ணாங்க. எதுல? எதுல? உதட்ல. எனக்கு கேளும் வாப்பா, இது மனைவி, எனக்கு ஹலாலானது. நான் ரோட்ல போறது செய்ய போல வாப்பா, எனக்கு ஹலாலாக 100 பேருக்கு முன்னாலே என்ன மாமா கையை பிடிச்சு ஹலாலான மனைவியாக உங்களுக்கு தந்தேன் என்று சொன்னா நான் கபூல் செஞ்சேன் என்று சொல்லேன். அந்த கபூல் இதெல்லாத்துக்கும் கபூல் தான். இதெல்லாத்துக்கும் சேர்த்து கபூல். எனக்கு எதையும் செய்யலும் அல்லாஹ் ஆகுமாக்கி இருக்கிறான். அப்ப அவ எப்படி இருக்கணும்டா, அவ எப்பையும் அழகா இருக்கணும். பெண்களை பொறுத்த வரையில பெண்களுக்கு இப்படித்தான் உடுக்கோணம் என்ற கட்டுப்பாடு இஸ்லாத்தில் எங்கேயும் இல்ல. ஊட்டுள்ளுக்கு எங்க வெளியல்ல, அது விளைவுங்களா? முஃப்தி சாப் சொன்னாரு, நாளைக்கு யாரோட துண்டெடுத்து அங்களை வெட்டி போட்டு இதற்கு வாரம் கிடைச்சிங்க. சரியான பயமிப்ப விளைஞ்சா என்ன செய்யலாம்? எதையும் செய்யலாம் தான். இப்ப டெக்னாலஜி அவ்வளவு முன்னேறி இருக்குது. அதெல்லாம் என்ன செய்வோம்? இந்த விஷயத்தை அமானிதம் எடுத்துக்கோங்க. ஒரு பெண் தந்த வீட்டுள்ளுக்கு தந்த கணவன் எப்படி விரும்புறாரோ அப்படி உடுக்கேறும். ஒருத்தருக்கு உதாரணமா சொல்லுவோம், நான் ஓப்பனா பேசுறேன். நாங்க ரோட்ல பாக்குறோம், யார பார்த்தாலும் டெனி முடிச்சு சும்மா என்ன செய்யறாங்க, டிஷர்ட். இது பார்க்கிறது ஹராம் பாப்பா, இது சுத்த ஹராம். நேரே பார்த்தாலும் சரி, சைட் கண்ணாடியால பார்த்தாலும் சரி, வேற என்ன கண்ணாடியை திருப்பி பார்த்தாலும் சரி, தூர போயிட்டு அப்படி தெரியாம பார்த்தாலும் சரி, இது பார்க்கிற முறை ஓப்பனா சொல்றேன், இது ஹராம். அதே யூனிஃபார்த்தை, அதே கலுசனையும் அதே டிஷர்ட்டையும் அதை விட நல்லத ஒரு கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து வாங்கிக்கொண்டு வாங்க. அது இஸ்ராஃப் இல்ல, அது சதகா. அது ஒன்ன பாவத்தை விட்டும் பாதுகாக்கும். அது உங்களை பாவத்தை விட்டும் பாதுகாக்கும். நான் கராச்சியில் ஓதுறேன், ஒரு ஜமாத்து வந்துச்சு.
அதுல ஒருத்தர் என்ன புதுசா கல்யாணம் முடிச்சால் இப்ப அவரை காணக்குள்ள சிரிப்பு வரும். நல்ல பிள்ளை ரத்னபுர இவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா பர்ச்சேசிங் நடக்குது. சுன்னத் எங்கேயாலும் போனா தந்த குடும்பத்துக்கு தேவையான உடுப்பு துணிமணி வாங்கிக்கொண்டு வரது ஒரு பழக்கம். ஹதியா கொடுக்கணும். அப்ப போயிட்டு வந்தா இப்ப ஒவ்வொருத்தரும் என்ன வாங்கிட்டு வராங்க, எல்லாரும் சல்வார் கிட், பாகிஸ்தான் கிட் எல்லாரும் நல்ல நல்ல கிட்ட வாங்கிட்டு வராங்க. இவர் போயிட்டு கொண்டாரு நல்ல 2 நைட்டு சூட். ஒருத்தர் சொன்ன பைத்தியமே 3000 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறேன், 3000 ரூபாய் கொடுத்து. அவர் நல்ல ஒரு பதில் சொன்னாரு, நீங்க எல்லாரும் வாங்கிட்டு வந்த மத்தவனை காட்டுறதுக்கு, நான் வாங்கிற நான் பார்க்கறது. நான் வாங்கிற நான் பார்க்கிறது. இது என்ன ஹராம்? இதுல என்ன தவறு? நீங்க மத்தவனுக்கு காட்டினா ஹராம். அதொத்தன் அந்த இமேஜ் எடுத்துக்கொண்டு போயிட்டு ராவைக்கு படுத்துக்கொண்டு அவன் யோசிப்பான்டா, உண்ட மனைவி இங்கேயும் இருக்கிறான் அங்கேயும் இருக்கிறாள். இன்றைக்கு எங்கட பெண்கள், எங்கட வீட்டில் உள்ள பொம்பளை பெண் குழந்தைகள் நினைச்சுக்கொள்ளவான வீட்டுல தூங்குறாங்க, அவங்களோட பொடி வீட்டுல தூங்குது, அவங்களோட இமேஜ் எத்தனையோ வாளுகளுடைய கட்டில தூங்கி கொண்டிருக்கு. என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ இவ்வளவு தொடர்ந்து பேசுறது. எங்கட பொம்புளப்புள்ள நாங்க நினைச்சோம் மகள் இங்க தூக்கம், அந்த மகளை நினைச்சு 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 அந்த மகளை கற்பனை பண்ணி பண்ணி தூங்குறாங்க எத்தனையோ வாலிபர்கள் வீட்டு கூடுகளுக்குள்ள. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்ட மகள் ஜினா செய்கிறாள், உன்ட மகள் ஜினா செய்கிறாள். இஸ்லாம் சும்மா சொல்லல, இஸ்லாம் எங்களையும் பாதுகாக்குது, மற்றவனையும் பாதுகாக்குது. ஒரு பெண் எப்பயும் தந்த கணவனுக்கு அழகா இருக்கணும். இதுக்கு ஒரு காரணம். இதுக்கு ஹதீஸ்ல வந்து புகாரில எப்படி அழகாய்க்கணும்டா, அவர் எப்பயும் யார பார்த்தாலும் இதை விட நல்லதொண்டு வீட்டுக்குள்ள இருக்குது. நான் ஏன் இதை பார்க்கணும்? நான் ஏன் இதை பார்க்கணும்? ஒத்தட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் ஒண்டிக்கு வாப்பா, புத்த புதிய இ கிளாஸ் பி கிளாஸ், என்ன கிளாஸ்? நல்ல கிளாஸ். இன்னும் ஒருத்தர் டொயோட்டா கொரோலா ஓடுறாரு, அதை பாப்பாரா? பார்க்க தேவையில்லை. டீக்குதாப்பா BMW ஒண்டிக்குது, ஒரு ஜகுரா ஒண்டிக்குது, இது இருக்குது, மாஷா அல்லாஹ். நான் எங்க பாப்பேன்? நாங்க எப்பயும் பார்க்கணும் எனக்கிட்ட உள்ளது நல்ல, ஏண்டத்தை நல்ல அழகா வச்சுக் கொள்வோம், நல்லா மெயின்டைன் பண்ணுவோம், நல்ல அழகா பெயிண்ட் பண்ணி கலர் வாஷ் பண்ணி நல்லா வச்சுக் கொள்வோம். எந்த குத்தவும் இல்லை, இது இபாதத். இன்னைக்கு உம்மத்தில ரோட்டில போறது இன்பமாக தென்படுகிறது, வீட்டில் இருக்கிறது கசப்பாக தென்படுகிறது. ஒரு காட்டரவி தண்ட மனைவியோட வாழ்ந்து வாழ்ந்து பார்த்தாரு, ஒன்றும் சரிவாரா பிள்ளை மனைவிக்கு தலாக் சொல்லிட்டார். நான் மனைவரையும் பாதுகாப்பானா? தலாக்கு சொல்லிட்டா அந்த பொம்பளைக்கையும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்ல, அவளும் பேத்து 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 விபச்சாரியாக மாறிட்டார். தண்ட தொழில் என்னத்தை? விபச்சாரம், அடல்ட்ரியில் ஈடுபட்டது. இவரும் பொறுத்து 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 பார்த்தாரு, 6-7 மாசமாவது காலம் பேய்த்தது, இவருக்கு ஒன்றுமே என்ன செய்தில்லை, இவருக்கு ஒன்றும் ஜீரணிக்குது. என்னப்பா இது? சரி, இப்படித்தானே மனுஷன் பாவத்தாளி ஆகிறது. அப்படியே தெருவுக்கு போனாரு. தெருவுக்கு போனா ஒரு விபச்சாரி இருக்கிறாள், அவளோட ராவ கடத்தினாரு. எல்லாம் கடத்தினதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில வெளிச்சமில் இருட்டு அல்லது என்ன விஷயம் நடந்துச்சு. காலையில கேட்டால் அந்த பொம்புல, கைஃப கான லைலுக்கி கைஃப கான லைலுக்க, உங்களோட ராவ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொன்னாரு, யா அஜபா, என்ன ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒரு இரவு எனக்கு கலியவே இல்லையே என்றார். யாரு? அந்த 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 அப்பா, அந்த மனிதர். இந்த பொம்புல சொன்னாவாம், இன்னமா அன ஜௌஜிகி இன்னமா அன ஜௌஜத்துக்க, நிச்சயமாக நான் தான் உண்ட அண்டைக்கு இருந்த ஹலாலான மனைவி. இந்த ஆம்பளை ஒரு வார்த்தை சொன்னாராம், அழுது கொண்டு கண்ணால கண்ணீரை கொட்டிக் கொண்டு சொன்னாராம், மா அக்பஹ ஹலாலகி வமா அஜ்மல ஹராமகி. என்ன ஆச்சரியம், உன்னோட ஹலாலான முறையில படுக்கிற காலத்துல எனக்கு இந்த இன்பம் கிடைக்கல,
ஹராம் என்ற நியத்தில் வந்து படுத்தோன்னே எனக்கு என்ன இதுல இன்பம் கிடைச்சிச்சு என்று சொன்ன நேரத்தில் அந்த பொம்புல ஒரு குர்ஆனுடைய ஆயத் ஓதினாவாம், வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு வஅமாலஹும். நீங்க ஹலால்ல எதை அனுபவிக்கிறீங்களோ அதே தான் ஹலாத்திலையும் அனுபவிப்பீங்க. ஆனா ஹராம் என்று வந்தா ஷைத்தான் அதை சோடிச்சிடுவான், ஷைத்தான் அதை அலங்கரிச்சிடுவான், ஷைத்தான் அதுக்கு மேல கிரீம் பூசிடுவான், ஷைத்தான் அதுக்கு மேல படத்தை போட்டுடுவான். உங்களுக்கு ஹலாலாக தென்படும். கடைசியா பார்த்தா மனைவிட்ட போனாலும் விபச்சாரிட்ட போனாலும் ரெண்டும் ஒன்று தான் நடக்கும். அந்த ஆள் சொன்னாராம் ஒரு வார்த்தை, மா அக்பஹகி ஃபில் ஹலால் வமா அஜ்மலகி ஃபில் ஹராம் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னாராம், அந்த பொம்பளை குர்ஆனுடைய ஆயத் ஓதுறா, வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு வஅமாலஹும். நிச்சயமாக ஷைத்தான் அமல்களை அழகுபடுத்தி காட்டுறான், பாவத்தை அலங்கரிக்கிறான். பாவத்தில் எந்த இன்பமும் இல்ல, ஷைத்தான் அலங்கரித்து விட்டான். எனவே நாங்க ஒன்று ரோட்டில் போறதெல்லாம் பார்க்காம, வாலிபர்களே வாலிப சமூகமே ஒன்று சொல்றேன், இந்த கண்ணை பாதுகாத்து போங்க. இந்த கண்ணை பாதுகாத்த அல்லாஹ் தார பெரிய கிஃப்ட் என்ன? முதலாவது கிஃப்ட் தொழுகையில இன்பம் கிடைக்கும். இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? ஒரு கடைசி 10 ரமலான்ல பள்ளியில் ஏற்றுக்காவிரீங்கோ, அன்றைக்கு ஒரு 27 கொண்டாடுங்க பாப்போம். அந்த 27 வாழ்க்கையில கொண்டாடின 27களும் ஈக்குவல் ஆக மாட்டான். ஏன்? கண் பாதுகாக்கப்பட்டு விட்டது. மனைவி இதுக்கு ரொம்ப துணையாக இருக்கணும். எப்ப மனைவி அட்மோஸ்ட் அழகு, எப்ப பார்த்தாலும் ஹதீஸ்ல வந்திருக்குது. புகாரில் வரக்கூடிய ரிவாயத்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, என்னுடைய சஹாபா தோழர்களே, நீங்க எல்லாம் பிரயாணிகள், நீங்க எல்லாம் வியாபாரிகள். கொஞ்ச நாளைக்கு பார்த்தா பேங்காக் போறீங்க, சைனான்றீங்க, ஹாங்காங்ன்றீங்க, ஜப்பான்ன்றீங்க, போறீங்க. சஹாபாக்கள் போனாங்க, டெமஸ்கஸ் போனாங்க, பக்தாதுக்கு போனாங்க, ஜம்புவுக்கு போனாங்க. போனா சஹாபாக்களுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், எங்கட நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே விட்டு வைக்கல. அவங்க சொன்னாங்க, இதா கதிம அஹதுக்கும் லைலன், உங்கள யாராவது தந்த வீட்டுக்கு இரவு நேரத்தில் தான் போய் சேர வேண்டிய கட்டம் உருவாகிவிட்டால், அப்படி யாரும் இரவையில வீட்டுக்கு போக வேண்டாம். பள்ளியில வந்து தங்கிட்டு காலையில சுபகுக்கு போற வீட்டுக்கு செய்தி அனுப்புங்கோ, இந்நாள் வந்திருக்கிறாரு, அவர் இத்தனை மணிக்கு வருவார் என்ற செய்தி அனுப்பிட்டு அத்தனை மணிக்கு நீங்க போங்கோ. ஏன்னு சொன்னா, ஃபலா யக்தியன்ன அஹ்லஹு துருக்கன், நீங்க ராவேல திடீரென்று போயிட்டு கதவை தட்டுறீங்க 2 மணிக்கு, அவ எழும்பி வந்து கதவை துறக்கிறா, அவ கதவை துறக்கும் பொழுது அது தலாக்காக மாறவும் வேணும். ஏன் காரணம்? நீங்க பேங்காக் போன சும்மா வைப்பீங்க, அங்க வாக்குறீங்க, இங்க வாக்குறீங்க, அப்படி எல்லாம் பார்த்து ஒரு கற்பனையை உருவாக்கி கொண்டு சோடிச்சு கொண்டு 2 மணிக்கு வந்து கதவை திறந்தா, இந்த கண்ணில் கபரகட்டிக்குது, இல்ல என்ன கபகட்டிக்குது, இங்கல நாவரம் அடைஞ்சிருக்குது, இங்கல முடி என்ன ஒரு வகையான தோட்டம். இதை கண்டுடனே ஷைத்தான் சோடிப்பான், அட இதை பார்க்கவா வந்தாய், அங்க இவ்வளவு ஹரால் உனக்கு இருந்துச்சு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் மனைவிக்கு நேரம் கொடு, தலைய வாரி அவட உடம்பில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றிக்கொள்ளும் வரைக்கும். புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில், புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் மனைவி அவ வந்துட்டு திடீரென்று சரி நீங்க வீட்டுல போய் துறக்கவானம், நேரம் கொடுங்க. இன்றைக்கு நீங்க ராவு பள்ளியில படுக்க தேவையில்லை, மாஷா அல்லாஹ். டெலிபோன் வேணுமா டெலிபோன் இருக்குது, எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் இருக்குது, இமெயில் இருக்குது, செய்தி அனுப்புறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்குது. இதை பாவிச்சு சொல்லுங்க, நான் இத்தனை மணி பிளைட்ல வாரேன், இத்தனை மணிக்கு வீட்டுக்கு ரீச் ஆகுவேன். மனைவிக்கு தெரியுமா என் கணவன் ராவு 2 மணிக்கு வருவார் என்று. அந்த 2 மணிக்கு அவள் தஹஜ்ஜத் தொழுவதல்ல, 2 மணிக்கு முன்பு தஹஜ்ஜத்தும் தொழுதுட்டு கண்ட கணவன் வருவார் என்று சொல்லி கணவனை எதிர்பார்த்து நிற்கிறது. அந்த பெண்ணுக்கு இபாதத், அந்த பெண்ணுக்கு இபாதத். ஏன்? என்ற கணவன் எங்கெல்லாம் எதெல்லாம் பார்த்துட்டு வாராரோ அதை விட நல்லதை நான் அவருக்கு காட்ட போறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணுடைய வணக்க வழிபாடுகள்ல ஆக நல்ல வணக்க வழிபாடு சொன்னா, அல்லதி தசுர்ருஹு இதா நவர், அவளை பார்த்தா ஒரு சந்தோஷம். மாஷா அல்லாஹ். உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க கையில சாவி எடுத்துக்கொண்டு போறீங்க, வீட்டு சாவிய கையில் எடுத்துட்டு போறீங்க, உங்களுக்கு வந்து துறக்கேலும் சொல்றாங்க, துறக்கவானம். சாவி உங்களோட கையில் இருக்குது, வீட்டுக்கு உங்களுக்கு துறக்கேலும், துறக்கவானம். உங்களோட மனைவிக்கு உங்களோட மனைவி அழகாக தன்னை அழகுபடுத்திக் கொள்ள நேரம் கொடுங்கோ.
நீங்க பெல் அடிச்சிட்டு கதவுல தட்டி போட்டு உள்ளுக்கு வரவா என்று அனுமதி கேட்டு உள்ளுக்கு போங்க. நீங்க திடீரென்று சொல்லி என்ன இன்கம் டாக்ஸ் ஆபீஸால வர்றது உள்ளு போய் பாய வரும் கூடாது. எந்த கோலத்தில் இப்ப யாருக்கு தெரியும்? இன்னும் ஒன்று சொல்றேன், ஒரு பெண் வீட்டுள்ளுக்கு தலையை திறந்துறீங்க கூட நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு பெண் அவளுக்கு பிளெக்சிபிள் இருக்குது. தண்ட வீட்டுள்ளுக்கு தண்ட பிள்ளைகளுக்கு முன்னால, தண்ட மஹரமான வாப்பக்கு முன்னால, தண்ட கணவனுக்கு முன்னால அவளுக்கு மாஷா அல்லாஹ் இஸ்லாம் வெரி பிளெக்சிபிலிட்டியை கொடுத்திருக்குது. நீ வெளியில் இருக்கிறது போல உன்னை எல்லாம் மறைச்சி, கைக்கும் சொக்ஸ் போட்டு காலுக்கும் சொக்ஸ் போட்டு எல்லாத்தையும் முடியே மறைச்சு என்கிட்ட சும்மா பேசுற, தலையை திறந்து போட்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு வகை வந்துச்சாங்க? உங்களுக்கு வகை வந்துச்சு? அப்படி இல்லை. ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய ரிவாயத் இருக்குது. ஆயிஷா சொல்றாங்க, அஹ்ரஜ அஹ்மத், இமாம் அஹ்மதுடைய ரிவாயத் இருக்குது. ஆயிஷா சொல்றாங்க, சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, என்ற கணவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிட்டாங்க. ஆனா நபி மௌத்தாகும் பொழுது என்ற மடியில தான் மௌத்தானாங்க. நபியினுடைய வாயுள்ள கடைசியா போனது என்ற எச்சித்தான் கைத்துச்சுது. என் தம்பி என் நானா அப்துல் ரஹ்மான் வீட்டுக்கு வந்தாரு நபிய, என் வீட்டுக்கு வந்தாரு நபிய பாக்குறதுக்கு. அப்துல் ரஹ்மானுடைய காதுல மிஸ்வாக் இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிஸ்வாக்க பார்த்தாங்க. நான் விளங்கிக் கொண்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்கன்றத. அப்துல் ரஹ்மானுடைய மிஸ்வாக்கு எடுத்து என் வாயில போட்டு நல்லா நனைச்சி என் வாயினுடைய உமிழ் நீரைத்தான் நபியினுடைய வாயில கடைசியாக தேய்ச்சேன். இதுதான் நபியினுடைய வாய்க்குள்ள கடைசியா போன தண்ணி. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுல மௌத்தானாங்க, என் மடியில மௌத்தானாங்க, என் நாளையில மௌத்தானாங்க. அன்றைக்கு என் டர்ன், அன்றைக்கு எனக்குரிய நாள், அன்றைக்கு தான் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானாங்க. என்ற ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் என்ற வீட்டுக்குள்ள அடக்கப்பட்டுட்டாங்க, என்ற வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு ஆயிஷா சொல்றாங்க, குன்து அத்ஹுலு பைத்தி அல்லதி ஃபீஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த வீடு ஏண்ட வீடு, அந்த வீட்டுக்குள்ள நான் எப்பவுமே இருந்து கொண்டிருந்தேன். வ இன்னி வாதிஉன் ஸௌபி, என் ஆடைகள் எல்லாம் வெச்சிடு ஒரு பக்கமாக, எனக்கு உடுப்பு இருக்காது. அப்படின்னா கருத்துன்னா நான் வெளியே போறதுக்குரிய உடுப்ப வீட்டுக்குள்ள நான் உடுக்க மாட்டேன். நான் சர்வ சாதாரணமாக இருப்பேன். என்ன நான் போத்திக்கொண்டு மூடிக்கொண்டு நான் இப்படித்தான் இருக்கணும் என்று விட்டு கொடுக்கல. சொல்றா வஅகூலு இன்னமா ஹுவ ஜௌஜி, இது என்ற கணவர் வாப்பா, கபர்ல இருக்கிறாரு, என்ற மாப்பிள்ளை பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு என் வாப்பா வந்து சேர்ந்தாரு கபருள்ள கூட்டுள்ளுக்கே. என் வாப்பா வந்து சேர்ந்துடனே நான் கொஞ்சம் மாறிக்கொண்டேன். வாப்பாக்கு முன்னால மகள் கணவனுக்கு முன்னால் இருக்கிறது போல இருக்க மாட்டாள், கொஞ்சம் வித்தியாசமாகும். சொல்றா, எண்டக்கு என்ற வீட்டுள்ளுக்கு உமர் வந்து சேர்ந்தாரோ, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், எண்டக்கு என்ற வீட்டுள்ளுக்கு உமர் வந்து சேர்ந்தாரோ அதுக்கு பிறகு ஏண்ட வீட்டுள்ளுக்கு மா தഖல்து இல்லா வஅன மஸ்தூதத்துன் அலா சியாபி ஹயாஅன் மின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை கொண்டு ஏற்பட்ட வெட்கத்தின் காரணமாக, அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, கபர்ல வாழக்கூடிய உமரை பார்த்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வெட்கப்பட்டிருக்கிறார்கள். கபர்ல வாழக்கூடிய உமர் கபருளுக்கு இருக்கிறார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றா, நான் அதுக்கு பிறகு ஏண்ட வீட்டுள்ளுக்கு தலையை மறைத்து தலையை மூடி மஸ்தூதத்துன் அலா சியாபி ஹயாஅன் மின் உமர், உமரை கொண்டு வெட்கப்பட்டு நான் அப்படி போனேன் என்று சொல்றாங்க. எனவே ஒரு பெண் தந்த வீட்டுள்ளுக்கு வாழக்குள்ள தந்த கணவனுக்கு விருப்பமான, கணவன் விரும்பக்கூடிய விதத்தில் அழகான முறையில, அதுக்காக வேண்டி வீண் விரயம் செய்ய வேண்டாம். இன்னைக்கு வீண் விரயம் மன்றத்துல உடுப்புல வீண் விரயம் செய்ய போக வேண்டாம். புதிய உடுப்ப உடுங்கோ, உடுத்துட்டு யாருக்காவது கொடுத்துருக்கோம். புதிய உடுப்பு கொடுத்துருக்கோம். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். உங்களுக்கு நல்ல வசதியா ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு கொடுக்கறதுக்கு வாங்கி உடுங்க வாப்ப, பிரச்சனை இல்லை. உடுங்கோ கலட்டி கொடுங்கோ, உடுங்கோ கலட்டி கொடுங்கோ, கலாசிடுது போவோம். எனக்கு இருக்குது நிச்சயம். நான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாளைக்கு ஒரு உடுப்பு கொடுப்பாங்க, மறுவாதோடு கொடுக்கறல கொடுத்து. தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு உடுப்புல நடக்கிற வீண் விரயத்தில் ஒன்றுதான் கல்யாணம். பொண்ணுடுப்பாட்ட உடுப்பு 2 மணி நேரத்துக்கு தான் உடுப்பாங்க, 3 மணி நேரத்துக்கு உடுப்பாங்க. எவ்வளவு செலவு? 7 லட்சம் ரூபாய். அத வெக்கம் கெட்ட முஸ்லீம்கள் வந்து பெருமையா சொல்றாங்க. அவங்களுக்கு வெக்கம் இல்ல.
அடே ஒரு கூட்டம் பசியில சாகுறாங்க வாப்பா, ஒரு கூட்டம் தாகத்தில் இருக்கிறாங்க வாப்பா, ஒரு கூட்டத்துக்கு ஊடு இல்லாம இருக்கிறாங்க வாப்பா. உண்ட மகளோட கல்யாணத்துக்கு வாங்கின உடுப்பு 3 அவருக்கு கொடுக்கிற உடுப்பு அந்த காசால மாஷா அல்லாஹ் எத்தனையோ வீடுகள் கட்டணும், எத்தனையோ குடும்பம் வாழ வச்சேன். அழகான வழிகாட்டிக்கிறாங்க. எப்பயும் ஒரு பொம்புல மாப்பிளைக்கு முன்னால தண்ட அழக வெளிப்படுத்தணும், அழகா இருக்கணும். இது ஒரு முக்கியமான நிலைப்பாடு. இதை கடைபிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு ரோட்ல போறது அழகா தென்படுது. காரணம் என்னண்டா, வீட்டுக்குள்ள உள்ளது அழகாக இல்லாத காரணமாக. அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்னும் ஒன்று, பெண்கள் எப்பயுமே பழகிக்கொள்ளணும் சிக்கனமான வாழ்க்கை. இஸ்லாத்தினுடைய அழகு சிக்கனம் தான். இஸ்லாத்தினுடைய அழகு சிக்கனம், சிம்பிள் சிட்டி. சிம்பிள் சிட்டி. வசதி இருக்கக்கூடியவங்களும் சிம்பிளா வாழ பழகும். எதனாலும் வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எதனாலும் வாழ்க்கை இன்பமாக. சிம்பிள். கணவனுக்கு சக்திக்கு மேல பேய்த்து அதை கொண்டா இதை கொண்டா அப்படி கொண்டா இப்படி கொண்டான்னு சொல்லி ஒரு நாளும் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு சகோதரியும் கணவனை கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி யாரும் எப்படிப்பட்ட கஷ்டப்படுத்தக்கூடியவங்க பெண்களாக இருக்கவும் மாட்டாங்க. எனவே சொல்லப்பட்டிருக்கிறது, யாரும் டிமாண்ட் பண்ண வேண்டாம். தந்த கணவனுக்கு எதுக்கு மேல சக்தி இல்லையோ அதுக்கு மேல பேய்த்து இதை கொண்டா அதை கொண்டா. இன்னைக்கு இது பெண்கள்கிட்ட உள்ள ஒரு நோய். சாட்டிஸ்பாக்சன் இல்ல. என்ன இல்ல? சாட்டிஸ்பாக்சன். எதை கொடுத்தாலும் பரபரதான், எதை கொடுத்தாலும் பரபர இல்ல. மாஷா அல்லாஹ். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களை பொறுத்தவரையில பெண்கள்கிட்ட உள்ள ஒரு ஆக கெட்ட பழக்கம் தான், வாழ்க்கையில் எப்பயுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன செய்யறது? வீட்டுல வச்சோன பாக்ஸ் உண்டு, கம்ப்ளைண்ட் சஜஷன் ஒன்று இல்லைங்க. கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சா சுருக்க நிறைஞ்சிரு வைக்கும். எப்பயும் பாக்ஸ்ல எழுதி போடுவாங்க. காதிட்ட கொண்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? கம்ப்ளைண்ட் பண்ணவானம். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய மனைவியோட வாழாதே. கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அல்லாஹ்ட்ட மட்டும், கணவன்ட்ட யார்ட்ட மட்டும்? அல்லாஹ்ட்ட மட்டும். அதுக்காக வேண்டி சீன் இல்லன்னு சொல்லுவாங்க. அது கம்ப்ளைண்ட் அல்ல, அது இன்ஃபார்ம் பண்றது. அது கம்ப்ளைண்ட் அல்ல, அது இன்ஃபார்ம். கம்ப்ளைண்ட் வாழ்க்கையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க மர்மஹண்ட் புகாரில வர ரிவாயத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க வீட்டுக்கு மகனை பார்க்கிறதுக்கு. மகன் வீட்டுக்கு போங்க வாப்பா, நேற்று மருமகளோட விசாரிக்க என்ன நடக்குது. போனாங்க, என்ன செய்தி கேட்டாங்க, என்னோட வாழ்க்கை இப்படி போகுது. அவ எடுத்த உடனே சொன்னா, அதை கேட்க வானம். எங்கட பெண்கள் மாதிரி அந்த பரம்பரையில வந்தவங்களோ தெரியவங்க. என்ன எடுத்த உடனே ஸ்டார்ட். அவங்க மட்டுமல்ல நாங்களும் தான், பெண்கள் மட்டுமல்ல ஆம்பளைகளும் தான். எப்படி வியாபாரம் பில்லியன் கணக்கில் வியாபாரம் சொல்ற பரவாயில்லை எடி சொல்லுவாங்க. அந்த கையால 70 லட்சம் ரூபாய் காசை எண்ணி கஷ்டீர் பட்டில போட்டு வாராரு, வரக்குள்ளே சொல்றாரு 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் சொல்லி. அப்ப யாராவது வியாபாரம் எப்படி கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றத இதுவரைக்கும் எங்க காதால கேட்டது ரொம்ப குறவோ. ஒன்று மட்டும் கேட்டிருக்கிறோம், பரவாயில்லை பரவாயில்லை. அடே கல்யாணம் முடிச்சது வியாபாரத்தால, ஊடு கட்டினது வியாபாரத்தால, ஹஜ்ஜி போனது வியாபாரத்தால, ஓடுற வாகனம் வியாபாரத்தால, எல்லாம் செஞ்சு போட்டு சொல்றீங்க பரவாயில்லை பரவாயில்லை. இதுவும் கம்ப்ளைண்ட். வாயை திறந்து சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்பேன் சொல்றது 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்க வேணாம், 10 வருஷத்துக்கு முந்தி பாருங்க. 10 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தேன், எங்க இருந்தேன், எங்க இருக்கிறேன், அப்படி பார்த்தா எல்லாரும் மேல, ஒத்தரும் கீழே இல்லை. வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கேட்டாங்க என்ன செய்தி. அவர் சொன்னா, வாழ்க்கையில அது இல்ல இது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல சொல்லிக்கொண்டே போறா. சொன்னா, அவன மாப்பிள்ள வந்தா சொல்லு, விட்டு வாசல மாத்த சொல்லி. புகாரி ஷரீஃப் வந்தாங்க, கேட்டாங்க என்ன செய்தி, யாரு வந்தாங்க, உத்தரவு வந்தாரு. என்ன சொன்னாரு, இப்படி சொன்னாரு. சரி, என்ன வாப்பா வந்திருக்கிறாரே, உனக்கு தலாக்க சொல்லி சொல்லிட்டாரு. தலாக்க சொல்லிட்டாங்க. ஓ, உன்னோட வாழ விருப்பம் இல்லை, என்ன வாப்பா சொல்லிட்டாரே தலாக். இன்னும் ஒரு பெண்ணை முடிச்சாங்க, யமன் நாட்டு பொண்ணை முடிச்சாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. வாப்ப வந்தாரு, கேட்டாரு, எங்கொண்ட மாப்பிள்ள எல்லாம் சொன்னாரு, மாஷா அல்லா மாஷா அல்லா மாஷா அல்லா, எல்லாம் நல்ல எல்லாம் நல்ல எல்லாம் நல்ல.
சொல்லிக்கொண்டே சொன்னார், வீட்டு வாசல் படி மிச்ச நல்லம், இந்த வாசல் படி அப்படியே வைக்க சொல்லுங்க. கேட்டாங்க, யாரு வந்தாங்க? இன்னொருத்தர் வந்தாரு. என்ன சொன்னார்? இப்படி சொன்னாரு, என் வாப்பா சொல்லிருக்கிறாரு, நீ நல்ல ஒரு பொம்புல உன்னை வச்சுக் கொள்ளும்படியாக என் வாப்பா சொல்லிட்டாரு என்று சொன்னாங்க. அந்த பெண்ணுடைய பரம்பரையில தான் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அந்த பெண் தான் நபியினுடைய மூத்த உம்மம்மா. அந்த பெண் தான் நபியினுடைய மூத்த உம்மம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நபிமார்களை பெற்றெடுத்தவங்களும் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணாதவங்க, வாழ்க்கையில் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, சொன்னாங்க, கணவன் கொண்டு வந்து தரக்கூடிய ஹதியாக்களை கிஃப்ட் கண்ணியமா வாங்கணும். எப்ப கிஃப்ட் கொடுத்தீங்க கடைசியா? சொல்லுங்க, எப்ப கிஃப்ட் கொடுத்தீங்க? பிப்ரவரி 14 வந்தா கிஃப்ட் கொடுப்போம், பிரச்சனை இல்ல. யாருக்கு? நோனக்கு இல்ல, வீரத்தூருக்கு. SMS எல்லாம் போகுது, அங்கிட்டு இங்கிட்டு SMS எல்லாம் போகுது. மாஷா அல்லாஹ். இது மாஷா அல்லாஹ்வா? மனைவிக்கு கொடுத்தா மாஷா அல்லாஹ், மனைவிக்கு வாங்கி கொடுத்தா மாஷா அல்லாஹ், சந்தோஷமான செய்தி. அது ஜனவரி 14 மட்டுமல்ல, உங்களோட மனைவி எப்பயும் உங்களோட மனைவி எப்பயும் வாங்கி கொடுக்கணும். ஆனா கணவன் மனைவிக்கு என்ன சரி வாங்கி கொடுத்தாரு, அது அவருக்கு விருப்பம் இல்ல, கலர் சரியில்லை, குவாலிட்டி மோசம் இல்ல, ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா. அது என்ன செய்வாண்டா, இதைத்தான் எதிர்பார்த்தேன், இதுக்காக வேண்டித்தான் இருந்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அதை கொண்டு சேர்ப்பா, அதை கண்ணியப்படுத்துவா என்றெல்லாம் உலமாக்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த அளவுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி செலுத்த வேண்டிய கடமைகள் இன்னும் ஒன்று ஆக முக்கியமானது தான். எத்தனையோ பேர் கேட்டாங்க, கணவனை கூப்பிடுற எப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு கேள்வியும் வந்திருக்கிறீங்க, கணவனை எப்படி கூப்பிடுறது? கொஞ்சம் பேர் சொல்றாங்க டார்லிங், கொஞ்சம் பேர் சொல்றாங்க கிடான்றாங்க. இல்ல என்ன டடா, டடாவா கிடாவா? கொஞ்சம் பேர் அப்படி கூப்பிடுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கூப்பிடுறாங்க அப்படி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி ஒன்று சொல்றேன், மனைவிய பேர் சொல்லி கூப்பிடுறதோ கணவனை பேர் சொல்லி கூப்பிடுறதோ குத்தமான காரியம் அல்ல. பேர் சொல்லி கூப்பிடல, நாளைய கியாமத்திலே உங்களோட பேர் சொல்லித்தான் கூப்பிடப்படும். நாளைக்கு உங்களே வந்து அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான்? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இருப்பாங்க என்றால் அவங்கள முஹம்மத் என்று பேர் சொல்லி கூப்பிடலாம். அவங்களோட பேர் சொல்லி கூப்பிடலாம். லா தஜ்அலு துஆ ar-ரசூல் பைனக்கும் கதுஆஇ பஅதுக்கும் பஅதா. உங்கள சிலர்கள் பேர் சொல்லி கூப்பிடுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி பேர் சொல்லி கூப்பிட கூடாது, இது சட்டம். மற்றவங்க யாரையும் பேர் சொல்லி கூப்பிட இயலும். ஆனால் கண்ணியம் என்று சொல்லி ஒன்று இருக்குது, கண்ணியம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. வாப்பவை பைத்து பேர் சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை, உம்மவை பைத்து யாரும் பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லை. மனைவிய கணவன மனைவி யாரும் பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கம் எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்குது. ஒரு ஊர்ல பேர் சொல்லி கூப்பிடுறதுதான் பழக்கம். அந்த ஊருடைய பழக்கமே அப்படித்தான். சில குடும்பங்கள் எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தில் இந்த பழக்கம் இருக்குது. எனவே இது ஷரீஅத்துக்கு மாற்றமானதாக நாங்க கருத மாட்டோம். ஒத்தர் குடும்பத்துல என்ன சொல்றாங்கன்னா வாப்பக்கு கணவனுக்கு டடான்றாங்க, இது குத்தமான காரியம் அல்ல, இது குத்தமான காரியம், இது ஹராம் என்று சொல்லி திருப்போலங்கிறது அல்ல. ஆனா எங்க நடைமுறையில என்ன இருக்குதோ அதை நீங்க வாங்க பாவிக்கிறது நல்ல ஒரு புனை பெயர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷாவை கூப்பிடக்குள்ள சில கட்டங்கள்ல கூப்பிட்டு இருக்கிறாங்க, யா ஆயிஷ், யா ஜாஃப் என்றது போல யா ஆயிஷ் அரப்பேர். ஒவ்வொருத்தரும் அரப்பேர் சொல்லி கூப்பிடு. இதுக்கு சொல்ற அரபுல தர்ஹீம் என்ற தர்ஹீம் அரப்பேர் சொல்ற. யா ஜாஃப், யா ஜாஃப், யா ஆயிஷ் கூப்பிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா. இன்னொரு கதை கூப்பிட்டாங்க யா ஹுமைர், யா ஹுமைரா. ஹுமைரான கருத்து சொத்த சிவத்தவளே, மனைவிக்கு பேரு. மனைவியை கூப்பிடுறாங்க செத்த சிவத்தவளே, சிவப்பானவளே. ஒரு கட்டத்தில் கூப்பிட்டாங்க எப்படி, யா முவஃபிகா, தௌஃபீக் செய்யப்பட்டவளே. மனைவியை கூப்பிடுற குத்தமல்ல, நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவோம். நாங்க கூப்பிடுவோமா? நாங்க சொல்றோம் அப்படி கூப்பிட்டா தலை பீக்கிடும், அப்படி கூப்பிட்டா தலை ஏற்கனவே 2 கொம்பு முளைச்சிக்குது, அப்படி கூப்பிட்டா இன்னும் 2 கொம்பு முளைச்சிடுவாப்பா.
அதனால எப்பயும் பார்க்கல அட்வான்டேஜ் இதுக்கு தான் பார்க்கிறேன். நீங்க அட்வான்டேஜ் இதுக்கு பார்த்தா அவங்களும் அப்படித்தான் பார்ப்பாங்க. கண்ணியத்தை கொடுத்து கண்ணியம் வாங்க பாருங்க. மனைவிய கணவனை கூப்பிடக்குள்ள இப்படித்தான் கூப்பிடணும் உண்டு இல்ல. அது இன்னும் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஹதரத் கணவன் பேரோ மனைவியோட பேருக்கு பின்னால கணவன் பேர் எழுதுறாங்க. சரி, இந்த நாட்டுல அப்படி ஒன்று இருக்குது. உங்களுக்கு விருப்பம் உண்டா உங்களோட மௌத்துக்கு உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு பேரை எழுதி கொள்ள இயலும். ஆனா இஸ்லாத்துல இது கூடாது. மாப்பட பேர்ல தான் என்ன செய்யப்படும், எழுதப்படணும். சரி, யாருக்காவது ஆபீஸ்ல அரசாங்கத்துல கல்யாணம் முடிச்ச மனைவின்றத ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு இப்படித்தான் பேர் எழுதப்படணும் என்று சொல்லி நாட்டு சட்டத்தில் ஒரு சட்டம் இருக்கும் என்றிருந்தால் அந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யுங்க, அமல் செய்யப்பட வேண்டும். அவங்க என்ன செய்யலாம் சொல்ல மாற்றிக் கொள்றது, அது பேப்பர் ஒர்க்ஸுக்காக வேண்டித்தான் மாற்றப்படுமே தவிர எதுக்காக வேண்டிய அல்ல, கூப்பிடுறதுக்கோ அழைக்கிறதுக்கோ அல்ல. என்று ஆயிஷாவுடைய பேரை சொல்லும் பொழுதெல்லாம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா பின்த் சித்திக், ஹப்ஸா பின்த் உமர், இப்படித்தான் நாங்க பேர் சொல்றோம். எனவே அந்த முறையத்தான் ஒவ்வொருத்தரையும் தந்த கணவனுடைய பேரை சொல்லி அல்ல, தந்த வாப்பட பேரை சொல்லி அலையும் கொன்றது அல்லாஹுடைய கட்டளை. எனவே அந்த அமைப்புல கண்ணியமான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ், எங்கட வார்த்தைகளும் அழகான வார்த்தையை கொடும், பேச்சு ரொம்ப இனிமையான பேச்சாக இருக்கணும். கணவன் மனைவியை பேசுறது, மனைவி கணவனை பேசுறது. இன்னைக்கு வந்து கேட்கறத பார்த்தேன்னு சொன்னா, பேசுறத பார்த்தா வீட்டுல வேலை கடையில வேலை செய்யற வேலைக்காரனை கூப்பிடுற முறையை விடவும் கேவலமா தான் கூப்பிடுறாங்க. நல்ல கண்ணியமான வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு மனைவிக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகள், ஹக்குகள். இதை பற்றி நாளைக்கு நாங்க விசாரிக்கப்படுவோம், இதை பற்றி நாளைக்கு நாங்க கேட்கப்படுவோம். அல்லாஹ் எங்கள்கிட்ட இதை பற்றி விசாரிப்பான். எனவே இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துங்கோ, இதாக முக்கியமான அம்சம். அடுத்ததான் இப்ப கணவன் மனைவியாக வாழக்குள்ள இன்னும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்றையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னா, எங்கட வீட்டுல நாங்க வாழ்றோம், கணவன் மனைவியாக வாழக்குள்ள எங்கட கணவன் மனைவிக்கென்று சொல்லி சில பொருள் இருக்கும், கணவனுக்கென்று சொல்லி சில பொருள் இருக்கும். நீங்க மனைவிக்கு சொல்லி சில ஜுவல்லரி வாங்கி கொடுத்திருப்பீங்க. இப்ப முதலாவது விளங்கோணம், அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்கட வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக நாங்க வாழ்ந்தாலும் எங்கட மௌத்துக்கு பிறகு யாருமே கஷ்டப்படக்கூடாது, பிரச்சனைக்குள்ளாகவும் கூடாது. அத கருத்தில கொண்டு சொல்றாங்க, வீட்டுள்ளுக்கு இருக்கக்கூடிய உங்களோட உடைமைகள் யார் யாருடைய உடைமைகள் என்றது அழகாக எழுதப்பட்டிருக்கும். நாங்க சொல்லுவோம் ஆபீஸ்ல என்னது இன்வென்ட்ரியா, ஒரு கம்ப்யூட்டர் வந்தா என்ன செய்வாங்க, எழுதுவோம். ஒரு லேப்டாப் கொடுத்தா அதையும் எழுதுவோம், ஒரு பென் டிரைவ் கொடுத்தா அதையும் எழுதுவோம். இந்த அளவுக்கு கொடுத்தீங்க. அப்ப என்னன்னு சொன்னா ஒரு இன்வென்ட்ரி வந்து கட்டாயம் இருக்கணும். அது இந்த காலத்துல நாங்க ஏன் அதை இவ்வளவு அழகா ஊண்டி சொல்றோம்னா, உங்களோட மனைவிக்கு நீங்க ஒரு மாலை கொடுத்தீங்க. இது நடந்த ஒரு சம்பவம் உண்டு. கணவன் மனைவிக்கு அவர் துபாய்க்கு போயிட்டு வரக்கூடிய எல்லாம் தங்கம் கொடுத்து ஒரு பெரிய தங்க குமியல் நீக்கிப்ப, நல்ல விஷயம். திடீரென்று கணவன் மௌத்தானுடனே மாமி வந்து சொல்லிட்ட ஆமிக்கார மாதிரி அந்த நகையெல்லாம் தாங்க பார்ப்போம். என்ன நகையெல்லாம்? இந்த பொம்பளை ஷரியாவுடைய ஃபத்வா கேட்கிறா, நான் கொடுக்கணுமா தேவையில்லையா? நாங்க கேட்கணும் அவர்கிட்ட, கணவன் உனக்கு தரக்குள் எப்படி தந்தார்? இல்ல சும்மா தந்தாரு. கணவன் மனைவிக்கு கணவன் மனைவி கொண்ட கொடுக்கிறார் என்றிருந்தா எப்படி கொடுக்கிறாரு? அந்த கட்டத்தில் நீங்க கேட்டுக்கொள்ளணும், இது எனக்கு ஹதியாவா அமானிதமா? இது எனக்கு ஹதியாவா எனக்கு அமானிதமா? ஹதியான்னு சொன்னா அதுல மறுவ திருப்பி கேட்கலாம். கணவன் மௌத்தானாலும் சரி, தலாக்கு சொன்னாலும் சரி. இப்ப எங்கள்கிட்ட கேட்கிற ஹஜ்ரத், நாங்க மகனை முடிச்சு கொடுத்தோம், மகன் முடிச்சாரு, ஒரு கல்யாணம் உண்டு, கல்யாண டைம்ல நாங்க எல்லாம் ஜுவல்லரி எல்லாம் கொடுத்து எல்லாம் எடுத்தோம். இப்ப ஒரு மாசத்துல டிவோர்ஸ் போறோம், நாங்க எங்களுக்கு செட் ஆகல, கொடுத்ததெல்லாம் என்ன செய்யறது? என்ன செய்யுது சொல்றாங்க, நாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்கிறோம். என்ன கொடுத்தீங்க? நகை போட்டோம், இது போட்டோம். அப்ப நாங்க சொல்லுவோம் மகர் இல்ல, மகர்ந்தா 3000 ரூபாய் தான் கொடுத்த மகர், 3000 ரூபாய். அதை திருப்பி எடுக்கலாம். இது எப்படி தெரியுமா? இது எப்படின்னு சொன்னா, ஒருத்தர் கம்பெனிக்கு போனா எவ்வளவு சம்பளம், அவங்களோட சம்பளம் வந்து 3000 ரூபாய், நாங்க கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் அலவன்ஸ் தரோம். என்னடா அது, 33,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கல, விஷயம் முடிஞ்சே.
இல்ல 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 3000 கொடுத்தா தான் அந்த இபிஎஃப் இடிஎஃப் அதை குறைச்சு கட்டிடும். அலவன்ஸுக்கு இபிஎஃப் இடிஎஃப் கட்ட தேவையில்ல. என்ன செய்யறது? 3000 சம்பளம். மனுஷன் மூளை எவ்வளவு தூது வேலை செய்யுது. மனுஷன் மூளை இதே மாதிரி தான் இவங்க பார்த்தாங்க. கொடுக்கறதெல்லாம் வேறையா கொடுப்போம், மகர குறைச்சிடுவோம். ஏன்னா மகர பத்தி மறுபடியும் கேளதே. ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுவேன், இதே இப்படி பேசுறேன்னு சொல்லி. நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுக்குள்ள ஒரு சாமான் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை. யாருடைய பொருள்? இந்த கட்டில் யாருட, இந்த பெட், இந்த மேசை யாருட, இந்த கம்ப்யூட்டர் யாருடைய, வீட்டுக்குள்ள ஒவ்வொரு சாமான் யாருடைய. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி இத ஹயாத்தா இத செஞ்சு காட்டிக்கிறாங்க. ஏன் காரணம்டா, கிட்டத்துல வீட்டுல ஒரே ஒரு மகள், உம்மாம் வாப்பாம் ஒரு மகள். அப்படின்னா பிள்ளைகள அன்பா இருக்கும், வாப்பையில அன்பா இருப்பாங்க, எல்லாம் அன்பா இருக்கிறாங்க. வாப்ப மகளுக்கு வாப்பக்கு வயது 55, வாப்பக்கு வயது 55 54 இருக்கும். இப்ப என்னாச்சுண்டா, திடீரென்று சொல்லி உம்மா மௌத்தாகிட்டான். உம்மா மௌத்தான உடனே இப்ப என்ன செஞ்சா? இப்ப வாப்ப ஒரு கல்யாணம் முடிச்சாங்க. வாப்ப கல்யாணம் முடிச்சா வாப்ப என்ன செஞ்சாருண்டா, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, கட்டில் இருக்குது, இதெல்லாம் மாப்ப எல்லாம் எடுக்க போனா மகள் சொல்லிட்டா இது ஒன்றும் தொடவானம், இதெல்லாம் உம்மட சாமான். யாட சாமான்? உம்மட சாமான். அனந்தர சொத்தை எப்படி பங்கு வச்சிருப்ப? அஷ்ரஃப் அலி தானவி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களோட வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்தாலும் அந்த கிஃப்ட நீங்க உடைச்சவானம் அவுக்கவானம் எதுவரைக்கும் இது யாருக்குரிய பொருள் என்றது நிர்ணயிக்கப்படாத வரையில். நீங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, கோல்ட் பிஸ்கட்ல வாங்கி கொடுத்தீங்க, ஜகாத் யாரு கொடுக்கிறது? இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இதுல. அதனால மனைவிக்கு ஒரு பொருளை கொடுக்கக்குள்ள நான் இதுக்குத்தான், அதனால தான் மனைவி மாறும் விளங்கிக் கொள்ளணும், இது எனக்கு சொந்தமானதா இல்லாட்டி சும்மா உள்ளதா. எனவே இது டீப்பான சப்ஜெக்ட். நான் இதோட சுருக்கிக் கொள்றேன். இவ்வளவு போதும். இதுக்கிடையில இன்னும் ஒன்று இருக்குதாக முக்கியமான தலையங்கம் தான் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை. முதலாவது இரவு எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு முக்கியமான இரவு. ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம், ஒரு பயங்கரமான இரவு. என்று சொன்னா, நாங்க இவ்வளவு நாள் உம்மாட்ட வாப்பாட்ட ஒரு மகனாக ஒரு மகளாக வாழ்ந்துட்டு இன்றைக்கு நாங்க இன்னமத்துடைய கஷ்டத்தில போறோம். அது என்ன? அதே சிராத்தல் முஸ்தகீம் பாலம் மாதிரி. பாஸ் பண்ணினா சுவர்க்கம், பணிய விழுந்தா நரகம். நரகத்தை விட மோசம். நரகத்துல போனாலும் கொஞ்சம் பேர் வெளியே வந்துடுவாங்க, அல்லாஹ்ட்ட சொல்லி தப்பி தப்பி. இதுல விழுந்தா அப்பயுமே விதவதான். எப்பன்னு சொல்லுவாங்க, இவரு கல்யாணம் முடிச்சு ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணவரு எப்ப ஜனாசா தூக்கக்கூட சொல்லுவாங்க. கல்யாணம் முடிச்சா சக்சஸ் அல்ல. கல்யாணம் என்றது பயந்து பயந்து செய்ய வேண்டிய ஒன்று. துஆவோட, இஸ்திகாராவோட, மஷூராவோட, உம்மா வாப்பட துஆவோட, மாமி மாமட துஆவோட செய்யணும். இன்னைக்கு எத்தனை பேருடைய மாமி மாமா எங்களுக்கு பதுவா செய்யறாங்க? பதுவா செய்யறாங்க, துஆ செய்யறாங்களா? துஆ செய்யற மாமி மாமா இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், இல்லாம இல்ல. பதுவா வாங்குவாங்க யாருக்கு? மாமி மாமாவை பாருங்க, உம்மா வாப்பவை பார்க்கிற மாதிரி. மதரின் லோ, சட்டத்தில் உம்மா பட்டா ஒது முடிய மாட்டான். அவ கல்யாணம் முடிக்கிறது forever ஹராம். மாமிய முடிக்கிற கல்யாணம் forever. அவ பட்டா என்ன செய்ய மாட்டா? ஒது முடிய மாட்டா. மதரின் லோ, அவக்கு அனந்தர சொத்துல பங்கு இல்ல. மட்ட இல்ல. நீங்க ஜனாசாவை கபர்ல உங்களுக்கு தூக்கி வச்சேரும். எப்ப எவ்வளவு மாமா எவ்வளவு சொன்னா, மாமா உங்களோட வழி உங்களுக்கு சொல்லி தந்தாரு, என்ற மகளை உங்களுக்கு ஹலால் பொஞ்சாதியாக குடிச்சு தந்தேன்றாரு. இவர் கபில்து நிக்காஹான்னு சொன்னாரு. சொல்லிட்டு அரை மணி தியாலத்துல தந்த மனைவிக்கு தலாக்கு சொல்லிட்டாரு. அரை மணி நேரத்துல மனைவி மௌத்தாகிட்டாரு. என்னமோ நடந்து. எப்பவுமே இப்ப என்ன நடந்தாலும் இந்த வார்த்தைக்கு பிறகு உங்களோட மனைவிய நீங்க தலாக்கு சொன்னாலும் தலாக்கு நடக்கும் மனைவிக்கு மட்டும்தான், மாமிக்கல்ல. மாமி கியாமத்து வரைக்கும் மாமி. மாமிக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க, மாமிக்கல்ல. யாருக்கு? மகளுக்கு தலாக்கு சொல்லிட்டீங்க. தலாக்கு சொன்னாலும்
மாமி மாமி கியாமத்து வரைக்கும் மாமி. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லிட்டான். forever. இந்த வார்த்தை லேஸ் இல்ல. கபில்து நிகாஹன்றது எத்தனையோ ஹராத்தை ஹலாலாக்கிடும். ஆனா இன்றைக்கு கலாச்சாரம் தெரியுமா? இன்றைக்கு கலாச்சாரம் மர்மகனை கண்டா மாமி ஒரே ஓட்டம். எங்க ஓட்டம்? ஓடுவா மர்மகன். மர்மகன் மர்மகன்ற பூதல் மாதிரி, பிசாசி மாதிரி. உண்மை பிசாசி தான். ஏன் என்ன நோக்கத்தில் வாரானோ தெரியா. மாமி ஒரே ஓட்டம், அடுத்துட்டு வைத்துடுவா. என்ன இல்ல மருமகன் வந்து மருமகன். எங்களை கண்டு யார ஓடோடுமோ அவ முன்னுக்கு வார. மச்சான் இப்பயா வாரீங்க. எங்களை கண்டு யார் ஓடணுமோ, யார் ஓடணும்? மனைவிட தங்கச்சி ஓடணும், மைனி ஓடணும், மச்ச மந்திரம் சொல்லி அவ முன்னுக்கு வார. மச்ச சாப்பிட்டீங்களா? இவ்வளவு இறக்கமா என்னோட இந்த வாரத்தை ஏண்ட பொண்டாட்டி ஒரு நாளுமே கேட்கலையே, இவளா கேட்கணும். இத அப்படியே அன்பு உள்ளத்துல வளரும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தொடர்பு ஒன்னா கொண்டைத்து மௌத்தாக்கி வைக்கும். இய்யாக்கும் வத்துகூல அலன் நிசா, பெண்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்க போறதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அல்ஹமு, என்ன மைனியோடு என்ன மைனி ஒன்று நல்லா ஆரம்பிச்சுக்கோங்க. மைனி நானட ஊடு, நானட ஊடு, நானட விட்டு போறீங்க, நானே இல்லை. தம்பி விட்டு போறீங்க, தம்பி இல்லை. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ரோட்ல போய்த்து பாவம் செய்ய மாட்டீங்க. குடும்பத்துள்ள கிடக்கிற பாவம் ரோட்டுக்கு வராது. குடும்பத்துள்ள கிடக்கிற பாவம் ரோட்டுக்கு வராது. ரொம்ப கவனம். வாலிபர்களே இரக்கமா சொல்றேன், உங்களோட தீனை நீங்க பாதுகாத்துக்கோங்க, உங்களோட ஷரியத்தை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அதுக்காக வேண்டி மைன்யூட்டுக்கு போக வானம் என்று சொல்ல போங்கோ. லிமிட்ட பாவீங்க, திரைக்கு பின்னுக்கிறீங்க, பவுண்டரிய கடக்க வானம். நான் அவுட்டுக்கு போங்கோ. நானோட மனைவி தான் உங்களுக்கு மகரம் இல்ல, நானோட பிள்ளைகள் மகரம் உங்களுக்கு. தம்பி வீட்டுக்கு போங்கோ. தம்பியிட மைனி தான் மகரம் இல்ல, தம்பியிட மனைவி தான் மகரம் இல்ல, தம்பியிட பிள்ளைகள் உங்களுக்கு மகரம். மாமி 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 என்றவள் யார போல? யாருன்னா உம்மா, மதர் இன் லோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஃபிதாஅன் லக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். நபியே நாயகமே, எங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகறாங்க. சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாங்க. யாருக்கு என்ன புத்தி சொல்லணுமோ எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுல ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க, ஹஜரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. அம்ர் இப்னு ஆஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ், ஒரு காலம் வரும், நீ மிஸ்ர் நாட்டினுடைய கவர்னராக மாறுவாய். மிஸ்ருடைய கவர்னராக மாறுவாய். மிஸ்ர்ல ஒரு கிராமம் இருக்குது, இன்தாக்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போக வேண்டிய கட்டம் வந்தா அந்த ஊர் மக்களோட ரொம்ப அழகா நடந்து கொண்டாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்ன ஃபீஹா லஸிலத்தன் வ ரஹ்மன். அந்த ஊர்ல எனக்கு ரெண்டு உறவு இருக்குது. ஒன்று, அந்த ஊர்ல ஒரு சொந்தம் இருக்குது, ஒரு பந்தம் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள், அந்த ஊரை சேர்ந்தவர், அந்த ஊருடைய ஒரு பொம்புடைய நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். யாரு வாப்பா சொல்றாங்க? உலமாக்கள் சொல்றாங்க, ரியாது ஸாலிஹீன் எழுதப்பட்டிருக்குது. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, சொந்தம் யாருன்னா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்பா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அந்த ஊரை சேர்ந்தவர். உம்மம்மா 33வது தலைமுறை உம்மம்மா அந்த ஊரை சேர்ந்தவங்க. சொன்னாங்க, இந்த உம்மம்மா இந்த ஊரை சேர்ந்த பொம்புல, என் உம்மம்மா இந்த ஊரை சேர்ந்த பொம்புல. எனவே அந்த ஊர்ல எந்த சொந்தம் இருக்கிறாங்க. எனவே அந்த ஊருடைய மக்களை கண்ணியப்படுத்துங்க சொன்னாங்க. நான் மாரியத்துல் கிப்தியா மிஸ்ரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சேன், அவளும் அந்த ஊரை சேர்ந்தவள். எனவே அந்த ஊரை கண்ணியப்படுத்துங்க. மனைவியினுடைய ஊரை கண்ணியப்படுத்தினாங்க சொல்லவங்க, மனைவியினுடைய ஊரை கண்ணியப்படுத்தினாங்க சொல்லவங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில் இந்த பழக்கம் வரணும். மனைவியோட ஊருக்கு போறது இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ரெண்டு பழக்கம், இது ரெண்டும் கூடாது. ஒன்று இருக்குது எங்கள்கிட்ட மாமி ஊடுண்டா அது என்னமோ என்ன வீடு, மாமி வீட்டிலே தான்
மாமா கம்ப்ளைண்ட், கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன், லைட் பில்லு நான் தான் கட்டணும், தண்ணி பில்லு நான் தான் கட்டணும், சாப்பாடு நான் தான் வாங்கணும், அவன பிள்ளைக்கு நான் தான் பாலும் வாங்கி கொடுக்கணும். மாமா கம்ப்ளைண்ட். மாமா வீட்டுல போயிட்டு யாரும் வாழ பழகவானும், மாமா வீட்டுல போயிட்டு யாரும் தஞ்சம் பூர வாழும், மாமா வீட்டுல போயிட்டு யாரும் ரிஃப்யூஜி கேம்ப் அடிச்சோ வாழும். கல்யாணம் முடிச்சீங்களா போங்க பாப்பா மாஸ்டரா போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இன்னைக்கு பாருங்க நன் முஸ்லிம்ஸ் சிங்களாக்கள் ஒரு குடும்பத்துள்ளுக்கு எத்தனை உதவிக்காப்பா? யாரும் இல்ல குடும்பத்துள்ளுக்கு. கல்யாணம் முடிச்சா எல்லாரும் அவுட், எல்லாரும் அவுட். எங்கேயும் காட்ட மாட்டீங்க, பிரச்சனையும் குறவு. ஒவ்வொருத்தரும் எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. எங்கடாக்கள் அஞ்சு பேர் என்னன்னு சொன்னா என்ன எங்கட வியாபாரம் எல்லாம் இப்படித்தான் இல்லாம ஆகிறது. பாப்பா கஞ்சி புள்ள, பாப்பா சொல்றது 5 புள்ளையும் கடைக்குள்ள வரணும். இப்ப என்ன ஆகும்? இப்ப அந்த டேர்ம்ல பேசினா ஏராளம் பேசிடும். பிசினஸ் எல்லாரையும் கொண்டு வரவானம். பிசினஸ் உருவாக்குங்க, இனோவேட் பண்ணுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மார்க்கெட்டை உருவாக்கினாங்க. 5 புள்ளை இருந்தா 5 பிசினஸ், 5 பேர் பிசினஸ் தனியா செய்யும். நீங்க 5 பேர் ஒன்றுக்கு வந்து பிசினஸ் பண்ணி நாளைக்கு ஒரு சண்டை வந்தா பிசினஸும் இல்லா போகும், குடும்பமும் பிரியும். இந்த தலையகத்தில் பேசணும். ஒரு தலையகத்தில் ஒரு பிசினஸ் ஃபேமிலி பிசினஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்படி பாதுகாத்து எப்படி growth பண்றது. 3 தலையகம். எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 3வது பாதுகாக்கிறது, சேஃப் பண்ற பிசினஸ் பாதுகாக்கிறது. கம்பெனிட்டர் இருக்கிறாரு, பெரிய கேபிட்டல் தேவைப்படுகிறது, மார்க்கெட்டிங் டூல்ஸ் தேவைப்படுகிறது. இது எப்படி ஒரு பிசினஸ் பாதுகாக்கிறது. 3வது அந்த பிசினஸ் எப்படி growth பண்றது. பாதுகாக்கிறது உண்டு, growth பண்றது உண்டு. இது 3 தலையங்கத்தை இஸ்லாம் பேசிக்குது. இஸ்லாம் பேசிக்குது. புள்ளைகள் 5 புள்ளை இருக்கிறீங்க, 5 பேரை பாக்குறீங்க, அவங்களுக்கு ஒரு காமரை இருக்குது, அதுக்கு அட்டாச் பாத்ரூமிக்கு அதுக்குள்ளீங்க. இன்னும் உங்களோட மகன் கல்யாணம் முடிச்சு 2 பேர் மட்டுமா வாழ போறாங்க? என்ன புள்ள இல்லையா? இன்னைக்கு என்ன முந்தி மெட்ராஸ்ல போக்குள்ள, திருவில்ல போக்குள்ள பின்னுக்கு எழுதிப்பாங்க, நாம் இருவர் நமக்கிருவர். என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க 2 பேர், எங்களுக்கு 2 பிள்ளைகள். அடி கொஞ்ச நாள் போக்குள்ள மருவ பேத்து பார்த்தா மருவ மாறிக்கலாம். என்னப்பா, நாம் இருவர் நமக்கொருவர். இப்ப பேச்சு பார்த்தா மருவ லேட்டஸ்ட் எழுதி என்ன, நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள், நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள். ஏமாப்பா கல்யாணம் முடிச்சீங்க? குழந்தைகளை தனிய தனிய வாழோடுங்க, பெண்களில பழகிக்கோங்க. கல்யாணம் முடிச்சீங்களா தனிய போங்க. இன்னும் ஒன்று இருக்குது எங்கட சொசைட்டியில, இந்த இந்தியாவில் இருந்து உள்ள ஒரு கலாச்சாரம் இருக்குது. மாமி வீட்டுல பொண்ணெடுத்தா மர்வா மையத்துக்கு அங்க போறல. மாமி அது ஹராம். இது 2ம் கூடாது, இது 2ம் கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மாமி வீட்டுக்கு போனாங்க. பாப்பா மாமி வீட்டுல உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டு இருக்கிறாங்க. மாமி வீட்டுல, மாமி வீட்டுக்கு போறது அங்க உள்ள என்னதுமா? அப்ப கேட்டா உங்களோட பின்ன வைஃப் போவா? கிழமையில் ஒரு நாள் போவா, கடைக்கு போக்குள்ள கொண்டு ட்ராப் பண்ணுவேன், அந்திக்கு வரக்குள்ள ஹோன் அடிப்பேன், வந்து ஏறிக்கொள்ளணும். வந்து ஏற இல்லைன்றதுக்கு தலாக்கு சொன்ன சம்பவம் இருக்கத்தான் செய்யும். ஹோன் அடிச்சோன்னே கணவன் ஹோன் அடிச்சாரு, வர சொல்லி வர இல்ல, கொஞ்ச நேரம் லேட் ஆகிட்டு அவருக்கு கோபம் வந்துட்டு பெய்த்து தலாக்குல முடிஞ்ச சம்பவம் இலங்கையில் இருக்கத்தான் செய்யுது. இப்படிப்பட்ட இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் இஸ்லாத்துக்குள் இருந்து இஸ்லாத்தை திங்க் பண்ணுங்க. மாமி வீட்டுக்கு போறது, உறவை பேன்றது, மச்சம்மாருக்கு உதவி செய்யறது, மாமாவோட பேசுறது, மாமாக்கு சலாம் சொல்றது. இந்த என்ன மருமகன் வைத்து பெல்லடிச்சா மாமா கதவு திறக்க வரவும் இல்லை. என்ன இல்ல சலாம் சொன்னா பதில் சொல்ல முடியா? இது கலாச்சாரம், இதெல்லாம் இல்ல இஸ்லாத்துல. எனவே இந்த கடமுறையை பாருங்கோ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. அப்ப நாங்க கல்யாணம் முடிச்சிரோம், எதுக்கு முடிச்சிரோம் சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய ஏராளமான தேவைகளை வச்சிருக்கிறார். இதை யாருக்கும் இல்லைன்னு சொல்லல. உலகத்தில் மனிதனுக்கு பால் உணர்வு, ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணின் மீது உணர்வு, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது உணர்வு அல்லாஹ் இதை வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல 2 ஆயத்துல செக்சுவல் லைஃப், எங்கட பால் உணர்வு, எங்கட காம இச்சைய நாங்க எப்படி பூர்த்தி செய்து கொள்ளணும்ன்றத குர்ஆன்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, மிகவும் ஸ்வீட்டான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதுக்கு தஃப்சீர் செய்யறா அன்பான சோழ தஃப்சீர் ஏராளம் செய்யலாம்.
அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்றான் மனைவியை பற்றி, உண்ட மனைவி யார் தெரியுமா? மனைவிக்கு சொல்றான் கணவனை பற்றி, கணவனுக்கு சொல்றான் மனைவியை பற்றி. அல்லாஹ் சொல்றான் ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன. லிபாஸ் என்றா யூனிஃபார்ம், டிரஸ், உங்களோட டிரஸ் கோட். உண்ட மனைவி, ஒரு மனைவி ஒரு கணவனுடைய டிரஸ் கோட், ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய உடுப்பு, டிரஸ் கோட். ஹுன்ன லிபாஸ் என்றா உடுப்பு, யூனிஃபார்ம். ஒரு ஆணுடைய யூனிஃபார்ம் தான் ஒரு பெண், ஒரு பெண்ணுடைய யூனிஃபார்ம் தான் ஒரு ஆண். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த யூனிஃபார்த்தால என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் ஒரு மனைவியால நடக்கும். இந்த யூனிஃபார்த்தால என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் ஒரு கணவனால் ஒரு மனைவிக்கு நடக்கும். என்ன நடக்கும்? யூனிஃபார்த்துக்கு பாதுகாக்கிறோம். சூட்டை குளிர விட்டும் பாதுகாப்போம், சூட்டை குளிர விட்டும் இது பாதுகாக்கும். இரண்டாவது மறைவு, இது ஒரு மறைவு, இது ஒரு மறைவு, அழகா உடம்ப மறைச்சு. இரண்டாவது பாதுகாப்பு. மூணாவது உடம்போடு ஒட்டிக்குது, உடம்போடு ஒட்டிக்குது. நாலாவது இது அழகு. உடுப்பில் படிக்கும், உடுப்பு ஒரு அழகு வாப்பா. உடுப்பு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான உடுப்பு அந்த அழகு கூடிக்கொண்டே போகுது. உடுப்பை வச்சு மனிதனுடைய தரம் கூடுது. ஜமால், இது ஒரு கம்பீரம், இது ஒரு கம்பீரம். இதே போலத்தான் அல்லாஹ் சொல்றான் உன்னை கல்யாணத்தை கொண்டு, உன்னை மனைவியை கொண்டு, உன்னை கணவனை கொண்டு உன்னை நான் மறைக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன். உண்ட உடம்போட சேர்த்திருப்பது போல உண்ட மனைவி உண்ட மாப்பா உம்மாவை விடவும் உன்னோட சேர்ந்து இருக்கிறாள். ஜீனா, உனக்கு ஒரு அழகு. இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? இன்னும் நிர்வாணமா இருக்கிறீங்க நீங்க? இன்னும் உடுப்புடுக்கல்லையா? இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? ஜமால், ஒரு கம்பீரம். கல்யாணம் முடிச்சு மனைவியை கூட்டிக் கொண்டு 2 பிள்ளையும் கூட்டிட்டு போக்குள்ள எனக்கு ஒரு கம்பீரம். ஒரு உடுப்புக்கு என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்குதோ அந்த தன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் கணவனுக்கும் மனைவிக்கு வச்சிருக்கிறான். அதுல ஒன்று தான் பாதுகாப்பு. மறைக்கிறான். எதை மறைக்கிறான் பாப்போம்? எதை மறைக்கிறான்? ஒரு மனிதனுடைய செக்சுவல் ஃபீலிங்க, ஒரு பெண்ணுடைய செக்சுவல் ஃபீலிங்க ஒரு ஆணை கொண்டு அல்லாஹ் மறைக்கிறான். ஒரு பெண்ணுடைய, ஒரு ஆணுடைய செக்ஸ ஒரு பெண்ணை கொண்டு அல்லாஹ் மறைக்கிறான். அது இல்லண்டா என்ன செய்ய வேண்டி வரும்? நிர்வாணமாகத்தான் இருக்க வேண்டி வரும். இது ஃபித்ரி, இயற்கையான மார்க்கம். அல்லாஹ் சொல்லித்தான் இது உனக்கு பாதுகாப்பு. இது உண்ட மானத்தை பாதுகாக்குது, உண்ட ஆசையை பூர்த்தி செய்து உண்ட ஆசையை மறைக்குது. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாதுல் மஆதுல சொல்றாங்க, குடும்ப வாழ்க்கை, இந்த செக்சுவல் உறவு இருக்குதே, இதனால வரக்கூடிய உறவுகள் சொல்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஃபகான ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்மலல் ஹதிய் يحفظ به الصحة وتتم به اللذة وسرور النفس ويحصل به مقاصد الشريعة ووضع الله لأجلها. سبحان الله. இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி சொல்றாங்க, இந்த உறவு இருக்குதே, இந்த சந்தோஷம் இருக்குதே, இந்த சந்தோஷத்தை கொண்டு ஏராளமான கைர்கள் உனக்கு உண்டாகுது. அது ஆகப்பெரிய கயிறு தான். உலகத்தில் இஸ்லாமும் உலகத்தில் முஸ்லீம்களும் தரித்து நிற்கிறதுக்கு இந்த செக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லைன்னா உலகத்தில் முஸ்லீம்கள் இல்லை. முஸ்லீம் இருப்பாங்களா? உங்களுக்கு 2 ஒரு புள்ள, உங்களுக்கு புள்ள இல்ல, செக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வு, இந்த ஆசை என்று சொல்லக்கூடிய கொண்டுதான் அல்லாஹ் இஸ்லாத்தையும் அல்லாஹ் முஸ்லீம்களையும் இந்த பூமிக்கு மேல வாழ வச்சிருக்கிறார். சொல்றாங்க இப்னு கய்யிம் அல் ஜௌஸி 3 வகையான காரணத்துக்கு மக்கள் இந்த குடும்பம் நடத்துறாங்க. ஒன்றே ஹிஃப்துன் நஸ்ல், பரம்பரையை பாதுகாக்கிறோம், பரம்பரையை பாதுகாக்கிறோம். இன்னும் ஒன்று தான் இஹ்ராஜுல் மா அல்லதி யதுர்ரு இஹ்திபாசுஹு, தண்ணி, ஒரு வகையான தண்ணி, அது உடம்புல வெத்திரத்தினால் உடம்புக்கு தீங்கு வரும், அந்த தண்ணியை வெளியாக்கும். கல்யாணம் முடிச்சாம இருக்கிறவங்களுக்கு என்று சில நோய் இருக்குது. கல்யாணம் முடிக்க மாட்டோம் என்று சொல்லி பிரமச்சாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு சில நோய் இருக்குது. அந்த நோய் வர காரணம் இதால தான். இதால இந்த தண்ணி, இந்த இந்திரியம் இது வெளியாகும். இதை வெளியாக்குறதுக்கு 2 முறைக்கு, ஒன்று ஹராம், ஒன்று ஹலால். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون الذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم. மனைவிடத்தில் பேச்சு இந்த நீங்க பாவிச்சுக்கோ. 3வது தான்
கலாஉல் நைலுல் லஸ்ஸா, இன்பம் அனுபவிக்கிறது. இந்த உலகத்தில் அதை போல ஒரு இன்பத்தை அல்லாஹ் யாருக்குமே வச்சில்லை. எதுல வச்சில்லை. இது உண்மை வாப்பா, இது குர்ஆன் பேசக்கூடிய உண்மைகள். இதுல யாரும் ஒளிச்சி மறைச்சி பேச தேவையில்லை. அதில் உள்ள இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அந்த இன்பத்தை எப்படி அடையணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னதெல்லாம் என்னால சொல்லிறார். ஒரு குடும்பம் மனிதன் படிக்கணும். ஒவ்வொரு வாலிபரும் ஒரு ஆலிமிடத்தில் போய் உட்கார்ந்து இதை படிங்க. என்ன முதல் நாள் ராவு நான் என்ன செய்யணும், எப்படி வாழணும் சொல்லப்பட்டிருக்குது. இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸி சொல்றாங்க, உனக்கு இந்த பல வகையான விஷயங்கள் தேவை. முதலாவது ஒரு விஷயம் தேவை, உன் நிய்யத்தை சீராக்கிக்கோ. ஒரு முஃமின் யார் தெரியுமா? எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு தேவையையும் இபாதத்தாக செய்வார். இந்த வீட்டுல ஒரு ஜன்னல் வச்சோனா காத்து வாரத்துக்கு சொல்றாங்க, இந்த ஜன்னலை நீ வைவாப்ப காத்து வாரத்துக்கு அல்ல, பாங்கு சத்தம் கேட்கறதுக்கு. காத்து சும்மா வரும், உனக்கு நன்மையும் கிடைச்சோம், பாங்கு சத்தமும் உள்ளுக்கு வரும். என்ன செய்யும்? பாங்கு சத்தம் உள்ளுக்கு வரும். சொல்றாங்க நிய்யத்து வச்சுக்கோ. முதலாவது என்ன நிய்யத்து? அல்லாஹ் ஹலாலாக்கின ஒன்றை நான் பாவிக்கிறேன், அல்லாஹ் செய்ய சொன்ன ஒன்றை நான் செய்ய போறேன். ஹதீஸ்ல வந்திருக்குது, முஸ்லிம்ல கூடிய ரிவாயத்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய அந்த அந்த இதுலயும் குடும்ப வாழ்வை நீங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து கதவை மூடிக்கொண்டு கேட்டுகளை போட்டுக்கொண்டு லைட்டை ஆஃப் பண்ணிக்கொண்டு அல்லது வெளிச்சத்திலேயோ நீங்க எந்த ஒரு செயலை நீங்க செய்றீங்களோ சதகா, அதிலே உங்களுக்கு நன்மை இருக்குது, உங்களுக்கு நன்மை தரப்படுகிறது என்று சொன்ன நேரத்துல சுப்ஹானல்லாஹ், நாங்க நினைச்சிரோம் ராவைக்கு தஹஜ்ஜத்துல மட்டும்தான் நன்மை, திருக்குர்ஆன் ஓதுறதுல தான் நன்மை, தஸ்பீஹ் செய்யறதுல தான் நன்மை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ மனிதா, உன் மனைவியோட நீ இரவை கழிக்கிறாய், அதுவும் உனக்கு நன்மை தரக்கூடியது. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகிட்டது. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அயதி அஹதுனா ஷஹ்வதஹு வ யகூலு லஹு ஃபீஹி அஜ்ருன், ஒருவர் கண்ட ஆசையை பூர்த்தி செய்ய போறாரே, அவருக்கு இதுல நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் பாப்பா அப்படி கேக்குறீங்க? நீங்க பாவத்தை செஞ்சா உங்களுக்கு பாவம் இல்லையா? எந்த 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 இடத்துல கொண்டு வச்சா நன்மை கிடைச்சுமோ அதுக்கு நேர் மாற்றமாக வேற இடத்துல கொண்டு போய் வச்சா ஹராம் தானே, பாவம் கிடைச்சித்தானே. அங்க உங்களுக்கு பாவம் கிடைக்கும் என்றிருந்தா இதா வலஅஹா பில் ஹலால், நீ அத ஹலால்ல வச்சா கான லஹு அஜ்ருன், அவனுக்கு அஜ்ர் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். எப்பே ஞாபகம் கொள்ளுங்கோ, அஜ்ர் வாழ்க்கையில நன்மை கிடைக்கிற செயல்தான் நாங்க எங்க குடும்பம் வாழ்க்கையை நடத்துறது. இத பெண்களும் விளங்குங்கோ, ஆண்களும் விளங்குங்கோ, நீயத்து வைங்கோ. கணவன் நீயத்து வச்சட்டும் மனைவியினுடைய ஹக்க பூர்த்தி செய்றேன், மனைவி நீயத்து வச்சட்டும் கணவனுடைய ஹக்க பூர்த்தி செய்றேன். எங்களுடைய வாழ்க்கை இபாதத்தாக மாறிடும். இன்னும் ஒன்று தான் ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்குது. இது எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்ப வாழ்க்கை, அதாவது ஒரு மனிதனுடைய ஆசையை நீங்க பூர்த்தி செய்யறத சொல்லும்போது சொன்னாங்க, யாரும் பெய்த்து ஒரு மிருகத்திட மேல ஏறி தந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்றது போல நீங்க கூட மனைவியிட மேல ஏறி தேவையை நீங்க பூர்த்தி செய்து வாழணும் சொன்னாங்க. அப்படி செஞ்சா உனக்கு மிருகத்திற்கு இடையில வித்தியாசம் இல்லை, மிருகத்தில் வித்தியாசம் இல்லை. நீங்க ராவு 10 மணிக்கு 10 மணி போனீங்க, என்னாச்சு தேவை, என்னங்க என்ன வாழ்க்கைங்க இது? இது மிருக வாழ்க்கை. சொன்னாங்க குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது, குடும்ப உறவு என்று சொல்லக்கூடியது, அது காலையில இருந்தே அத்திவாரம் விடப்பட வேண்டும். அது ஐ கான்டாக்ட், பாடி லாங்குவேஜ், சாப்பாடு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யக அஹதுக்கும் அலா இம்ராஅத்திஹி கமா தகஉல் பஹீமா. மிருகங்கள் இந்த உறவுகளை கொண்டாடுறது போல நீங்க உறவுகள் கொண்டாட வேண்டாம். வல்யகுன் பைனஹுமா கீலுன் வல்யகுன் பைனஹுமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ரசூலுன், அந்த ரெண்டுக்கும் மத்தியில உங்களுக்கும் அவருக்கு மத்தியில ஒரு ஒரு தூதுவர் இருக்கட்டும். தூதுவர் கேட்டாங்க ரசூலுல்லாஹ், வமார் ரசூல் யா ரசூலல்லாஹ், தூதர் என்றா என்ன, ரசூல் என்றா என்ன? சொன்னாங்க அல் கிப்லத், அதாவது முத்தம் கொடுக்கிறது, கலாம் இனிமையான பேச்சு. சுப்ஹானல்லாஹ். ராவுக்கு ஒன்றை நீங்க அடைய போறீங்களா? சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்க பகல் இருந்து ஆயத்தமாக போ. இது நீங்க ஒரு மிருகம் வைத்து சேர்றது போல இல்ல. அப்பத்தான் ஒரு குடும்ப உணர்வு. அவன்க்கு சாப்பாடு சமைச்சுவா,
இன்னைக்கு என் கணவன் வாராரு, என்னுடைய ராவு சாப்பிட போறாரு, நாங்க 2 பேரும் வாழ போறோம், இதுதான் என் குடும்ப வாழ்க்கை வாப்பா. சொன்னாங்க, நீ போயிட்டு எங்கேயோ சாப்பிட்டுட்டு வந்தாய் ரோட்ல, ராவைக்கு வரக்குள்ள என்னமோ தேவை, ராவைக்கு போயிட்டு முடிச்சு கொண்டீங்க. உனக்கும் மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? உனக்கும் மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? தாய்மார்களே, இதை படிங்கோ. தந்த கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்வது இபாதத்து. இன்றைக்கு போயிட்டு கேளுங்க கவுன்சிலிங் செய்றாங்கள்ட்ட. கவுன்சிலிங்க்கு வராங்க, கேட்டா சொல்லுவாங்க, என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல, பிரச்சனை அங்கதான் இருக்கும், பிரச்சனை அங்கதான் இருக்கும், எதையும் சகித்துக் கொள்ள சகிக்க இயலாது. கேட்டா சொல்றாங்க, என்ன சுப்ஹானல்லாஹ், இது ஒரு முக்கியமான விடயம். இந்த காலத்தில் பேசப்பட வேண்டிய டாபிக் இது. யூத், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெண்கள், ஆண்கள், இதை படிங்க. இந்த சப்ஜெக்ட் நாயகம் இதுக்கு படிக்க 2 ஏரியா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இஹ்யாஉல் உலூமுத்தீன்ல இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பற்றி ரொம்ப ஆழமா எழுதியிருக்கிறாங்க. இஹ்யாஉல் உலூமுத்தீன், இஹ்யாஉல் உலூமுத்தீன்ல குடும்ப வாழ்க்கை எப்படி நீங்க பெட்ரூம்ல காலத்தை கழிச்சோம் என்ற தெரிவிக்கலாம். இப்படித்தான் சொல்லி அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அது பின்னுக்கு வருவோம். எனவே இந்த இஹ்யாஉல் உலூமுத்தீன் ஆங்கிலத்தில் இருக்குது, இதை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க எப்படி எல்லாம் இஸ்லாம் இதை பத்தி பேசிக்குது. எனவே தான் இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். என்ன எங்களோட வாழ்க்கையில இதுகள் வரணும். இன்னும் ஒன்று இருக்குது, துஆ. சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய இன்பத்திலையும் படைச்ச ரப்ப மறக்கலாது, சந்தோஷத்திலையும் அல்லாஹ்வை மறக்கலாது. மனைவியோட குடும்பம் நடத்துறீங்க அல்லாஹ்வுடைய துஆவோட. எனக்கு இது ஹலால், ஆனா துஆ நான் ஓதிக்கொள்றேன். என்ன துஆ ஓதணும்? துஆக்களை பாடமாக்கணும், துஆக்களை பாடமாக்கணும், துஆக்களை பாடமாக்கணும். இங்க வந்து லெப்பமாமா துஆ சொல்லி தர மாட்டோம் உங்களுக்கு. அங்க அந்த தலையப்படுத்தி என்ன அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபில தலைய மாதிரி இங்க துஆ அவர் சொல்லி தர மாட்டார். நீங்க துஆ ஓதணும். இங்க எங்கட வாப்பட ஜனாதா தொழுவிக்கு எங்களுக்கு தெரியாது, வாப்பட ஜனாதாவை தொழுவிக்கு எங்களுக்கு தெரியா. அதுல என்ன துஆ ஓதணும்? அல்லாஹும்ம கஃபிர் லஹு மஃபுர் லஹு. மகன் வாப்பட ஜனாதாண்டைக்கு தான் துஆ பாடமாக்குறார். அவனுக்கு அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு துஆ வருது இல்ல. இவர் சொல்றாரு அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு. இவன் துஆவுக்கு வாப்பகனைய தும்பு கட்டல் அடிபடும். இந்த துஆ ஓதுற புள்ளையா நீ பெற்றுப்படு வந்திருக்கிறாய். அன்பான பெற்றோர்களே, அன்பான வாலிபர்களே, வாப்பட உம்மட ஜனாசா தொழுவிக்கோணும் என்றா இன்றைக்கு துஆக்களை பாடமாக்கும். அன்பான பெற்றோர்களே, எழுதி கொடுங்க புள்ளைக்கு துஆ. ஒன்று சொல்றேன், வாப்பட ஜனாசா தொழுகைய வந்து புள்ளதான் தொழுவிக்கோணும், சந்தேகம் இல்ல. ஆனா புள்ள தொழுவிக்க தகுதியான ஆளாய்க்கும். அவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவும் தெரியாது, அவனுக்கு அத்தஹியாத்தும் தெரியா. அவர் அல்ல துஆ ஓதணும். யாருண்டா யாருக்கு ஓத தெரியும் அவங்க தான் ஓதணும். துஆ ஓதிக்கும். துஆ மாப்பிள்ளை பொண்ட தலையப்படி துஆ ஓதுறது இதை யாரும் சொல்லி ஓதித்தாரதில்ல, நீங்க ஓதணும். என்ன துஆ ஓதுறீங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜுபில்லத் அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜுபில்லத் அலைஹி. இந்த துஆ ஓதிக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஆ ஓதிக்கோங்கோ. துஆ ஓதுறது என்ன துஆ ஓதுவீங்க? فإذا بسم الله جنبنا الشيطان وجنب الشيطان مما فيما رزقتنا சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவை நீங்க ஓதிக்கொள்வீங்க என்றிருந்தால் அன்றைக்கு ராவு அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் உங்களுக்கு கற்பம் தரிக்கும் என்றிருந்தால் அந்த கற்பத்தில் ஷைத்தானுடைய எந்த ஒரு தீங்கும் தீங்க மாட்டாங்க. அல்லாஹ் நசீவாக்குவானாக. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் சாலிஹான குழந்தைகளாக்கி வைப்பானாக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை. முதலாவது நாள் ராவு நபி மனைவிட்ட போன உடனே மனைவியை கண்டதுமே நாங்க என்ன செய்ய போறோம்? எங்களை ஒரு குரூப் கூட்டி கொண்டு போவாங்க. ஒன்னும் தெரியாத பாபா தானே, ஏன்னா அறுக்க கொண்டு ஒரு ஆடு மாதிரி வாங்க மச்சான் போம். மச்சண்ட செருப்பெல்லாம் கலட்டி, சபாத்து கலட்டி, காலை கழுவி, வேற என்ன சொல்ற காத்தா ஆளாத்தி ஆளாத்தி கொண்டு ஆனா மச்சண்ட அண்டவாளம் சரியா யாருக்கு தேசிய மச்சனை கொண்டு போறாங்க. அங்க ஒன்றுதான் மச்சன் நினைத்திறமே எப்படி இருக்குது நல்ல ஆமிச்ச விஷயத்த. அன்பானவர், நான் ஓப்பனா பேசுறேன், நான் ஓப்பனா சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறான்.
ஜினாவுல ஈடுபடக்கூடியவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இன்பம் கிடைக்காது. ஜினா ரெண்டு வகையான ஜினா இருக்குது. ஒன்று இருக்குது பிசிக்கலா நீங்க ஈடுபடுறீங்க, பிசிக்கலா நீங்க ஈடுபடுறீங்க கல்யாணத்துக்கு முந்தைய, அதுக்கு சொல்லுவாங்க ரியசலையா, என்ன அப்படி நீக்குது, அப்படி நீக்குது ரியசலை. கல்யாணம் பேசியா என்ன செய்யணும் ஒன்றும் தெரியா, நான் சம்பவம் சொல்ல கேட்டுக்கோ. இன்னும் ஒன்று இருக்குது கண்ணால தினா செய்றீங்க. ஒரு இன்டர்நெட் கஃபேல போய் உட்கார்ந்து கொண்டு நீங்க ஒரு காட்சியை கண்ணால பாக்குறீங்க. இன்றைக்கு வெரி சிம்பிள், கண்ணால தினா செய்வது வெரி சிம்பிள். எந்தெந்த விடயங்களை திரை போட்டுக்கொண்டு இஸ்லாம் செய்ய சொல்லிச்சதோ இதை நீங்க பாக்குறீங்க. இவங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யல, குர்ஆன் ஒரு எச்சரிக்கை செய்து உங்க குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாளும் இன்பத்தை நீ அனுபவிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா காரணம்? நீங்க இதுக்கெல்லாம் யூஸ் ஆகி பழவி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு போறீங்க. எங்க போறீங்க? இப்ப மனைவிட்ட போறீங்க. அவ ஒரு பத்தினித்தனமான ஒரு பொம்புல, அவ கொண்டும் தெரியாது. அவ வந்து உங்களை கண்டோனே நாளுக்கு மடிறா, உடுப்பு மாற்ற கஷ்டப்படுறா, அவ வெக்கத்துல கண்ணால கண்ணி குட்ட பாக்குறா, கொண்டும் விளங்குதில்ல. ஆனா நீங்க நினைச்சீங்க அந்த ஹோட்டல் இருந்து மாதிரி இருக்கும்னு சொல்லி உங்களோட முதல் நாள் ராவே நீங்க ஃபெயில். அல்லாஹ் சொல்லிட்டான் இதுதான் இன்பம், நீ பெடப்பா விடுவாய், அவ போமாய் வரக்குள்ள. நீ உங்களுக்கு ஒன்றுமே தெரியா, உங்களுக்கு என்ன செய்யறது தெரியா, பொத்தே ஹரியட் ஒன்றுமே தெரியா. நீங்களும் விளையாடிங்க விளையாடில்லைங்க, அவக்கு ஒன்றும் தெரியா. நீங்க ரெண்டு பேரும் பேண்ட் முழிச்சிருங்க. அங்க என்ன லைவ் ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க. இது ஒரு பிரசன்டேஷன் செய்யப்பட்டது ட்ரினிட்டி காலேஜில், பிரசன்டேஷன் செய்யப்பட்டது ட்ரினிட்டி காலேஜில் கிறிஸ்டியன்ஸுக்கு. நீங்க இதுல ஈடுபட்டா உங்களுக்கு இது நடக்கும். சரிதானே பாப்பா? சும்மா சொல்லுங்களேன், எங்கட கிரிக்கெட் டீம்ல விளையாடுற ஒத்தரை கொண்டு யாரு சொல்லுங்க, யாரு மகேல ஜெயவர்தனுக்கு எங்கட புள்ளே வந்து போல் போட்டா பிடிக்கும். அவன் வந்து வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் அடிச்ச ஒரு ஆளுக்கு நாங்க வைத்து போல் போட்ட பிடிக்கும். அவன் சொல்லுவான் இவனோட விளையாட அர்த்தம் இல்லை. இதே மாதிரி நீங்களும் வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட்மேன் ஆயிட்டு அந்த பிச்சில் போனா நீங்க பாப்பீங்க இந்த பிச்சர் இல்லை. நான் உங்களை சிரிப்பூட்ட சொல்லி ஹக்க சொல்றேன், நான் ஹக்க சொல்றேன். இது குடும்ப வாழ்க்கையில விளைவு வார இங்க தான், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வார இங்க தான். நீங்க எல்லாம் அனுபவிச்சு முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிஞ்சு இப்ப நீங்க நினைச்சீங்க பிராண்ட் நியூ வேணும் சொல்லி, அது பிராண்ட் நியூ. அந்த பிச்சில் ஒன்று வேலை செய்யாது, போல் வேலை செய்யாது. அந்த பிச்சை நீங்க என்ன செய்யணும்? பிச்சாக்கி எடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பிச்சைன்ற வார்த்தையை சொல்லிக்கிறான். ஃபஆது ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅதும். அது உங்களோட வயல். சும்மா வயல்ல போய் நெல் நாட்டையில உங்களுக்கு என்ன செய்யணும்? முந்தி வயலை நீங்க நல்லா உழுகணும். உழுகுறன்னு என்ன? டிராக்டரை போட்டு மாட்டை போட்டு நல்லா உழுகு. இது வயல். குர்ஆன் சொல்லிக்குது ஹர்ஸ் என்ற வார்த்தையை. நல்லா உழுவீங்க, அதுக்கு பிறகு தண்ணியை ஊத்துறீங்க, தண்ணியை ஊத்தி அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? மருவ போட்டு மருவ கலருவீங்க, தண்ணி விழுந்து மிக்ஸ் ஆகணும். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்வீங்க? நெல்ல தூவுறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அஃபரஐதும் மா அல்லதி தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். அத சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அஃபரஐதும் மா தஹ்ருசூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னுஸ் ஸாரிஊன். விவசாயம் செய்யறத போல தான் இதுவும் பாப்பா. சும்மா பூமிக்கு நெல்ல தூவேல, உங்களுக்கு பூமி இருக்குது நல்ல தூவேலா, பூமியை பக்குவப்படுத்தணும். இதே போல குடும்ப வாழ்க்கையினுடைய இன்பத்தை அனுபவிக்கணும் என்றா இது கட்டாயம் இருக்கணும். வாலிபர்களே, அன்பானவர்களே, சங்கையா சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த பாவத்தை நீங்க செய்வீங்க என்றிருந்தால் உங்களோட மனைவிக்கு நீங்க தலாக்கத்தை சொல்வீங்க. செஞ்சவங்க, அப்படி ஈடுபட்டவங்க நிராசையற்று போக வேண்டாம். தௌபா செய்யும். தௌபாவுடைய கதவு திறக்கப்பட்டது. லாஸ்ட் வீக், இந்த மண்டே இல்ல அதுக்கு முந்தின மண்டே, ஒரு வியோஜி டாக்டர் சந்திச்சேன். முஸ்லிம் டாக்டர், டாக்டர் நவாஸ்.
அவர் வந்து இந்த விஷயம் என்கிட்ட பேசினார் என் ஆபீஸ்ல வச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களோட பேரேன்னு சொன்னது பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லை சொல்லு போட்டார். சொன்னாரு, முஃப்தி சாப், இலங்கையில தான் பேசுறேன், நான் வெளி உலகத்தை பேசல. லாஸ்ட் வீக் ஒரு புள்ள பிறந்துச்சுது. இந்த புள்ளையோட 2 கண்ணிலையும் ஒரு நோய். இந்த நோய் எங்கிருந்து வருமெண்டா, இந்த நோயினுடைய தன்மை என்னண்டா, இது எய்ட்ஸால வர நோய். இதால வர நோய், எய்ட்ஸால வர நோய். இது எனக்கு இதை கண்டதுமே எனக்கு முஃப்தி சாபே உடம்பெல்லாம் அப்படியே இதாக்கி போயிட்டது. அவர் கம்பலையிலிருந்து கொழும்புக்கு வந்தவர் ஒரு தேவைக்கு என்ன மீட் பண்ணி இதை சொல்லிட்டு போகணும் வந்திருக்காரு. அப்ப எனக்கு சொக்காவிட்டு முஃப்தி சாப், நான் உள்ள அந்த புள்ளைய பார்த்துட்டு ஒரு மாதிரி நினைச்சுன்னா அந்த புள்ளையோட உண்மையை வெளியே போட்டேன். வெளியே போச்சுட்டு கதவை மூடிக்கொண்டு நான் அந்த மாப்பிள்ளைகிட்ட கேட்டேன், உண்மையை சொல்லு, உண்மையை பேசு, உன் வாழ்க்கையில் நீ எத்தனை பேரோட ஈடுபட்டிருக்கான்னு சொல்லி. இல்லைன்ட்டாரு. சொல்றாரு, அவட கையால அடிக்க மட்டும்தான் இல்ல, உருக்கினாராம். உருக்கொண்டு சொன்னாராம், என்ன செய்ய, கல்யாணத்துக்கு முந்தி பொடியமாரெல்லாம் என்ன வற்புறுத்தி எனக்கு ஒன்றும் தெரியான்னு சொல்லி என்ன ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அங்க போயிட்டு வந்தேன். சொன்னாங்க, அதனால வந்த எய்ட்ஸினுடைய ஒரு பகுதி தான் இது சொல்லி. இந்த புள்ளை நோயை குணமாக்கிறாரு. எல்லாம் பாதுகாப்பானா? நாங்க செய்த துரோகம் எங்கட புள்ளைய பாதுகாப்பு. பிறக்கக்கூடிய பச்சிலன் பாலகனும் வாப்ப உண்மை செய்யக்கூடிய தவறின் காரணமாக நோயாளிகளாக பிறக்கிறாங்க. இந்த பாவத்துக்கு தௌபா செய்யணும். 2 பேரும் வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. ஹதீஸ்ல வந்து ஹயாத்து சஹாபாவுல சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தந்த மனைவியை சந்திக்கிறாங்க. சல்மான் ஃபார்சி போறாங்க மாமி வீட்டுக்கு. நான் நேற்று சொன்னேன், மாமி வீட்டுக்கு போனாங்க சல்மான் ஃபார்சி. மாமி வீட்டுக்கு போக்குள்ள கூட்டாளி மாரெல்லாம் பின்னுக்கு வராங்க. இந்த பின்னால நிக்கிறாங்க வயோதிபர்கள், அவங்களுக்கு இடம் கொடுங்க, அல்லாஹ் ஹைராக்கட்டும். பின்னால நிக்கிறாங்க வயோதிபர்கள், தாடி நிறைத்தவங்க, அவங்களுக்கு இடம் கொடுங்க, அல்லாஹ் ஹைராக்கட்டும். அவங்களுக்கு வாங்க, அல்லாஹ் ஹைராக்கட்டும். தாடி நிறைத்த மக்களை பார்த்து அல்லாஹ் வெக்கப்படுறா, நாங்களும் வெக்கப்படுறோம். உனக்கு வாங்க, அல்லாஹ் ஹைராக்கட்டும். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா போனாங்க மாமி வீட்டுக்கு. கூட்டாளி மாரெல்லாம் போனாங்க. ஊடு கிட்டவாகிக்கு சொன்னாங்க, இதுக்கு போற உங்களுக்கு வரையில நீங்க திரும்பி போங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனாங்க. மனைவி இருந்தா, மனைவியை கண்டதுமே மனைவியிட முன்னெத்தி ரோமத்தை பிடித்து ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா துஆ ஓதினாங்க. துஆ ஓதி போட்டு சொன்னாங்க, மனைவியை பார்த்து கேட்டாங்க, ஹல் அன்தி முத்திஅதி ஃபீ ஷைஇன் ஆமுருக்கு பிஹி, நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை கொண்டு நீ எனக்கு வழிபடுவாயான்னு கேட்டாங்க. சொன்னால், ஜலஸ்து மஜ்லிஸ மய்யுதா, யாருடைய பேச்சுக்கு வழிபடணுமோ அவருக்காக உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப சொன்னாங்க, ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க, மனைவியோட முதலாவது சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விடயத்தை 2 பேரும் உண்டாக சேர்ந்து செய்யுங்கோண்டு சொல்லி, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்குள் ஆக நல்ல செயல்தான் தொழுக. நான் இமாமத்து செய்கிறேன், நீ பின்னுக்கு மாமூமாக இருந்து தொழுமா. ஹஜ்ரத் பிலால், ஹஜ்ரத் சல்மான் ஃபார்சி தக்பீர் கட்டினாங்க, மனைவியும் சேர்ந்து தக்பீர் கட்டினாங்க. 2 பேரும் தன்னுடைய வாழ்க்கையை தொழுகையை கொண்டு ஆரம்பிச்சாங்க. வாலிபர்களே, ஆரம்பிங்க தொழுகையை கொண்டு, தொழுகையை கொண்டு ஆரம்பிங்கோ. தொழுதுட்டு இது அஷ்ரஃப் அலி தானவி சொல்லி காட்டுறாங்க. தொழுதுட்டு மனைவிக்கு பயான் செய்ய போக வேண்டாம், மனைவிக்கு சில நசீஹத் செய்யும். நசீஹத், அந்த நசீஹத் அவ கபருக்கு போகும் வரைக்கும் மறக்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? கபருக்கு போகும் வரைக்கும் அந்த நசீஹத் அவ மறக்க மாட்டான். என்ன மறக்க மாட்டா சொல்லுங்கோ? நீங்க யாருன்றத முதலாவது வாக்கு விளங்கப்படுத்துங்க. நான் ஒரு முன்கோவக்காரன், எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்குது, என் பலகீனம் இது, இதை பொறுத்துக்கோங்க என்று அவன் சொல்லலும். அவன் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க யாருன்றத உங்களை ரியலைஸ் பண்ணி உங்களை பத்தி நீங்க அவருக்கு ஒரு வாரத்தை இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது. அவ அதுக்கேற்ற மாதிரி அவ அவங்கள பக்குவப்படுத்திக் கொள்வா. ஒரு நாளும் வாழ்க்கையில நீயத்து வச்சுக்கோங்க, இந்த மனைவியாலத்தான் நான் சுவர்க்கம் போவேன் என்று சொல்லி, இந்த மனைவியாலத்தான் நான் சுவர்க்கம் போவேன், இவளையும் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன், இவளுடைய குடும்பத்தையும் இவளுடைய பரம்பரையும் சுவர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன், சுவர்க்கத்திலேயும் இவள் தான் என்ற மனைவியாக இருப்பாள். அன்றைக்கு நான் நியத்து வைக்கும்.
ஒரு நசிஹத் செஞ்சுட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க, மாஷா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கைய நான் சொன்னது போல ஆரம்பிக்கிறீங்க. அதுல ஒன்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களோட மனைவி உங்களோட விளைவு நிலம், உங்களோட வயல் உங்களுக்கு நினைச்சத்தை செஞ்சு கொள்ள ஏலும். ஒன்றை மட்டும்தான் உங்களுக்கு செய்ய இயலாது, அவட பின்புறத்தால, அதாவது பின்புறத்தால செக்ஸ்ல ஈடுபடுறது இஸ்லாத்தில் சம்பூர்ணமாக ஹராமாக்கப்பட்டது. அதை தவிர அனைத்தும் உங்களுக்கு ஹலால். அனைத்தும் அனைத்தும் தான், அதுல மறுவா நீங்க கேட்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாம் ஹலால், உங்களுக்கு எல்லாம் ஹலால். எப்படி எல்லாம் வேணுமோ அப்படி எல்லாம் உங்களுக்கு ஹலால். நீங்க ரோட்ல காட்டுறீங்க, இப்படி உடுப்பாட்டி பார்க்கணும், பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சொல்லிட்டேன், மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்களோட கண்ணை பாதுகாக்கணும் என்ற நோக்கத்தில் அதை வாங்கி கொண்டு போய்த்து உடுப்பாட்டி பார்க்கறது ஏலும். ஆனா எப்ப தெரியுமா ஏலும்? உங்களோட வீட்டுல இருந்தா தான். பாப்பா வீட்டுல செய்யல, அதெல்லாம் பாப்பா வீட்டுல செய்யவும் மேலா, வீட்டுல இன்னும் 5-6 குடும்பம் இருந்தா எப்படி செய்வீங்க? அது செய்ய உங்களோட சொந்த வீடு, உங்களோட பிச், உங்களோட பிச். ஸ்பீட் பால் போடவும் மேலும், பாஸ் பால் போடவும் மேலும், என்ன செய்யலாம்? தட்டி விளையாடவும் மேலும், டெஸ்ட் மேட்ச் விளையாடவும் மேலும், T20 விளையாடவும் மேலும், எதுவும் விளையாடலாம். உங்களோட வீடு. அல்லாஹ் சொன்னதை சொல்ல நான் வெட்கப்படும் உங்களுக்கு. இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி காட்டுறாங்க, குர்ஆன் இமாமுனா கஸ்ஸாலி சொல்றாங்க, பி அன்னல் முராத அலா ஐயி வத்இன் அவ் அலா ஐயி கைஃபியத்தின் இக்தர்துமூஹா மா தாம ஃபீ மவ்திஇல் ஹர்ஸ். சொல்றாங்க, அல்லாஹ் ஹர்ஸ் என்று சொல்லிட்டான், அதுல நீ நெல்லுத்தான் நாட்டோணும் அல்லாஹ் சொல்லல. ஓண்ட விதை நிலம், உனக்கு நெல்ல நாட்டவும் மேலும், இருங்கு நாட்டவும் மேலும், கௌப்பி நாட்டவும் மேலும், எதே நாட்டேலும், அது உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம். மாஷா அல்லாஹ், நீங்க விதைச்சிக்கோங்கோ, அல்லாஹ் அனுமதி தந்துட்டான். இதுல எந்த விதமான இல்ல நாங்க இப்படித்தான் அப்படித்தான், இது ஒன்று இஸ்லாத்தில். அங்க போனா அவங்களுக்கு கொண்டு தான் நீங்க என்ன இருக்குது, என்ன பின்துவாரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுடைய இது அது ஹராம், அது ஹராமாக்கப்பட்டது. அதை தவிர உள்ள எல்லாம் இது இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்டது. இஸ்லாம் இந்த பால் உணர்வை கண்ணியப்படுத்திருக்குது, இந்த பால் உணர்வுக்கு மரியாதை செலுத்திருக்குது. அதனாலதான் சொல்லிக்குது, 15 வரை உங்களுக்கு வயசு வந்தா கல்யாணம் முடிச்சுக்கோங்க. ஆசைகளை ஹராத்துல பாதிக்க வேண்டாம், ஆசைகளை ஹலால்ல பாதிக்கும். யாரு கல்யாணம் முடிப்பாங்களோ அவங்களுக்கு நாங்க பணத்தை கொடுப்போம், குர்ஆன் சொல்லுது. யாரு கல்யாணம் முடிப்பாங்களோ அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்தவனை கடமையாகிட்டது. எனவே இந்த விஷயத்துல கருத்துல செய்யுங்கோ. இன்னும் ஒன்று தான், வாப்பா உம்மா எல்லாரும் அல்லாஹ்ட்ட குத்தவாளிகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாப்பா உம்மாக்கல்ல 100% என்று சொன்னாலும் பொருத்தம், 90% குத்தவாளிகள். என்ன கல்யாணம் முடிச்சோணும், படிச்சு முடிய என்ன படிச்சோணும்? A-level செய்யணும், டிகிரி வாங்கணும், MA செய்யணும், PhD முடிச்சோணும், 35 தான் கல்யாணம். எங்கட வாப்பமார் சொல்றாங்க, என்ன வயசு வரல. வயசு வரலன்றத நீங்களா முடிவு செய்யணும், அவர் முடிவு செய்யணும். யாரு? இன்றைக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு பொம்புளை புள்ளைக்கு வயது வந்துட்டுதா, தகுதியான மாப்பிள்ளை கிடைச்சிருக்குதா, கல்யாணம் முடிச்சு வைங்கோ. நான் சொல்றேன், நாங்க கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய ஓதல் என்று சொல்லி இந்த காலத்துல லேட்டஸ்ட் புதுசாக ரிசர்ச் செய்யப்பட்டிருக்குது. ஒரு வாலிபன் படிச்சு கல்யாணம் முடிச்சு கொண்டு படிக்கிறது நல்லமா, அல்லது படிச்சு முடிச்சுட்டு என்னத படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் முடிக்கலாமான்னு சொல்லி இப்ப சொல்றாங்க, இல்ல படிச்சு கொண்டே கல்யாணம் முடிச்சட்டும், டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், டைம் மேனேஜ் பண்ணிக்கோங்க, படிச்சு கொண்டே கல்யாணத்தை முடிச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்ய தேவையில்லை, உங்களோட கன்சென்ட்ரேட் எங்கேயும் போகாது, உங்களோட லைஃப் பிக்ஸ். நான் இவளோட தான் வாழ போறேன், லைஃப் ஆரம்பிங்கோ. அப்படிப்பட்ட கட்டத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு, கல்யாணம் முடிச்சிட்டோம், கொஞ்சம் புள்ளைகளை கொஞ்சம் பின்னுக்காகி பெற்றுக் கொள்வோம். அந்த கட்டத்தில் மார்க்கத்தில் சில அனுமதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நடக்கிற பாவத்தில் பெரிய ஒரு பாவம், மகனுக்கு 20 வயசாகிட்டு, இவர் சொல்றார் 26 தான் கல்யாணம் முடிக்கணும். நான் 26 முடிச்சது. யாரு? வாப்பா. வாப்பா நீங்க 26 முடிச்சக்குள்ள எங்க சிலோன்ல இருந்த படஹோலிக்கிறே சினிமா தியேட்டர் 2 தான் இருந்துச்சு வாப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் சினிமா தியேட்டர். பாப்பாக்கு சொல்லுங்க, பாப்பா நீங்க சொல்றது நியாயம். நீங்க 26 முடிச்சுக்கோங்க, 56 முடிச்சினாலும் பிரச்சனை இல்லை. ஏன் காரணம்னா, நாட்டில் ஒரு படம் பார்க்கணும், எங்க போகணும்? கொழும்புக்கு போன கண்டி போகணும். இன்னைக்கு ஒவ்வொரு வீடும் படகோலை வாப்பா. ஒவ்வொரு வீட்டுக்கு ஜானியாக்கள் வெச்சால் வீட்டுக்கு இருக்கிறாங்க. ஏதோ நாங்க 20 முடிச்சிடும், எங்கட காலத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க 15 முடிச்சுப்பீங்க. விஷயம் இதை விளங்குங்கோ. புள்ளகள் வாழ்ற காலம் பொல்லாதது. அவனை பாவத்தாரியாக்கவானும், அவனை பாவத்தாரியாக்கவானும்.
படிச்சுற புள்ள, ஓதுற புள்ள, ஓதுற பொம்புல புள்ள, ஓதுற ஆம்புல புள்ள இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதை யாராலையும் நிர்பந்தி கட்டாயப்படுத்தலாம். ஒருத்தர் சொல்றாரு, நான் வயசாளி ஆகிட்டேன், எனக்கு வயது 25, வாப்பா விட்டுட்டு போன சொத்தெல்லாம் எனக்கு இருக்குது, மாஷா அல்லாஹ், நான் ஆலிமாகணும். நீங்க ஆலிமாகணும் அவங்களோட மனைவி விட்டுடுவாங்க சொல்றதா? எங்கள்கிட்ட இடம் இருக்குது, வாங்கோ. ஷரியத் இடம் இருக்குது, வாங்கோ. நீங்க வந்து படிச்சுட்டு போங்க. இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிக்கும், இந்த விஷயத்தை கருத்திடுங்க. வாப்பா உமா குத்தவாளியாக வாடும், கபருக்கு போத்தே சுத்தமா கபரு போப்பாருங்க. பிள்ளைகள் செய்யக்கூடிய விபச்சாரம் பாவத்துக்கு இன்றைக்கு வாப்பா உமா பாவத்தாளிகள், வாப்பா உமா ரெஸ்பான்சிபிள் அல்லாஹ் சொல்லணும். எனவே இந்த விஷயம் ஆக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தையும் கருத்தில் எடுத்துக்கோங்க. இன்னும் ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க குடும்பம் நடத்தும் பொழுது மனைவிமாரோட இது இது ஒரு முறை நீங்க குடும்பம் நடத்திட்டீங்க, 2வது முறையும் நீங்க ஆக்க போறீங்களா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உது செஞ்சுக்கோங்கோ, 7 மண்டா குளிச்சுக்கோங்கோ. என்ன காரணம்? ஃபஇன்னஹு அன்ஷது லில் அவுஃபில் அவுத், 2வது முறை இன்பம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஹராம் இல்ல, குளிச்சுக்கோங்க. இது ஏன் இஸ்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் வலியுறுத்தி இருக்குது? இதெல்லாம் ஏன் காரணம் என்றா, இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. எனவே வாலிபர்களே, உங்களுக்கு மிகவும் அன்பா சொல்றேன், இஸ்லாம் மிகவும் அழகான குடும்ப வாழ்க்கையை அறிமுகப்படுத்திருக்குது. இந்த வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் அடிமையாக மாற்றுவோம். இதைத்தான் நாங்கள் வாழ போறோம், இப்படித்தான் வாழுவோம். இப்படிப்பட்ட ஒரு லைஃப் எனக்கு வேணும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்க கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானா. சரி, கடைசியான டாபிக் தான், அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் தான். இப்ப எல்லாம் பேசி முடிஞ்சு, ஆனா லைஃப் செட் ஆவதில்லை. டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வரப்போறோம். வேற வழி ஒன்று எங்களுக்கு விலங்கல்ல, சொல்யூஷன் விலங்கல்ல. எவ்வளவோ மேக்சிமம் முட்டு கொடுத்து பார்த்தோம், டொலரேட் பண்ணி பார்த்தோம், ப்ராப்ளத்துக்கு மேல ப்ராப்ளமாக இருந்து கொண்டிருக்குது. இஸ்லாம் இப்ப என்ன சொல்லுது? இஸ்லாம் என்ன சொல்றது? அல்லாஹ் பாதுகாப்பானாக, இப்படிப்பட்ட பிரிவினைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. மனைவிமாரோட வாழ்ந்துட்டு அதே மனைவியோட மௌத்தாகி கபருக்கு மௌத்தாகி செய்வானாக. இன்னைக்கு உம்மத்துல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் கண்ணால கண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு தலாக்கு சொல்லப்பட்ட பெண்கள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பாப்ப இல்ல, கணவன் இல்ல. அன்பானவர்களே, இந்த பாவத்துக்கு சொந்தக்காரனாக வாழும். இந்த பாவம் பொல்லாத பாவம். இஸ்லாம் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆகமாக்கி இருக்குது. தலாக் என்றது கூடும், ஆனா அதுக்கு சில வரையறைகள் இஸ்லாம் வச்சிருக்குது. கிறிஸ்தவ மதத்துல நசாராக்களத்துல தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்ல. என்றைக்கு கபில்து நிக்காக சொல்லுவீங்களோ அது கியாமத்து வரைக்கும் போகும். அதை உங்களுக்கு பிரிச்சேலாம். அவங்க சொல்றாங்க பைபிள் இருக்குண்டா இதை ஒட்டினா மறுவ கலட்டேலாம், இது சேர்ந்தாச்சு, மறுவ சேர்ந்தாச்சு கலட்டேலாம். கிறிஸ்தவர்கள் அதாவது யூதர்களிடத்தில் என்ன சொன்னா, டிவோர்ஸ் என்று எப்படி லேசின்றா ஒருத்தன் உள்ளத்தால நினைச்சாலும் டிவோர்ஸ் ஆகிடுவார். ஆனா இஸ்லாம் அப்படி அல்ல. இஸ்லாம் டிவோர்ஸ் என்ற தாகுமாக்கு இருக்குது. ஆனா அந்த இடத்துக்கு போய்த்து சேர்றதுக்கு ஏராளமான வரம்புகள் எல்லாம் போட்டிருக்கிறான். அதுல ஒன்று தான் நான் அன்றைக்கு சொன்னேன், சும்மா முடிக்காதே, பார்த்து முடி. எத்தனை முறை பாரு, திருப்தி அடையும் வரைக்கும் பாருங்கோ, முடிக்கணும் என்ற நியத்துல பாருங்க. ஏன் சும்மா சும்மா உம்மை சொன்னா, வாப்ப சொன்னா, நான சொன்னா பாவம், அதுக்கு முடிக்க வேணும். முடிங்கோ, பார்த்து முடிங்கோ. 2வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முடிச்சிட்டாய், எல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்க, ஆனா கொஞ்சம் செட் ஆவதில்ல. அதுல ஜைனபுக்கும் ஜெயிதுக்கும் ஒட்டா மெச்சாவல்ல, தலாக் நடக்க போகுது. அல்லாஹ் சொல்றான், ஜவாபாப்பா, ஒவ்வொரு நாளும் எதனாலும் உங்க மனைவியிட வாழ்க்கையில நெகட்டிவ் சைட்டை மட்டும் பார்க்காதே, பாசிட்டிவையும் பாரு. எங்கட பழக்கம் ஒன்று இருக்குது, ஒத்தருடைய அன்பு வந்துட்டா, எங்கட கூட்டாளி மாறுண்டா அவங்களோட நெகட்டிவ் பார்க்கறதே இல்ல, பாசிட்டிவ் தான் பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன, உங்களுக்கு ஒன்று விருப்பம் இல்லையா, வெறுப்பாக இருக்குதா, ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், ஒரு விஷயத்தை நீங்க வெறுக்கிறீங்க, ஃபஅஸா அன் யஜஅலல்லாஹு ஃபீஹின்ன கைரன் கஸீரா,
அவங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நலவுகளை வச்சிருப்பான். நீங்க கெடுதியை மட்டும் பார்க்கவான நலவையும் பாருங்கோ. ஒன்று குறைவாக இருக்கும், 1000 நலவு இருக்கும். ஒன்று மோசமாக இருக்கும், 99 நலவு இருக்கும். அல்லாஹ் சொல்றான், மனிதா, உலகத்தில் யாருடைய வாழ்க்கையிலும் குறை இல்லாம இல்ல, குறை எல்லார்ட்டும் இருக்குது. உன் மனைவியுடைய நலவை மட்டும் பார்க்க, கெடுதியை மட்டும் பார்க்காதே, நலவையும் பாரு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அதுக்கும் அதுவும் விளங்கலையா? அல்லாஹ் சொல்றான், ஃபஇதுஹுன்ன, மூணாவது கட்டம். தலாக்குக்கு போறதுக்கு டைம் எடுக்கும். கல்யாணம் முடிச்சீங்க 3 நாள்ல தலாக் அல்ல. கல்யாணம் முடிச்சீங்க கொஞ்சம் பொறுத்து பாருங்கோ, கேஸ் அமைதியாக்கி பாருங்கோ. அல்லாஹ் சொல்றான், ஃபஇதுஹுன்ன, உங்களோட மனைவிக்கு நீங்க நசீஹத் செய்யுங்க. ஏழுமா செய்ய? ஏழுமாங்க? மனைவிக்கு நசீஹத் செய்யுங்கோ. அவளை தலையத்தடாவி, அவளுக்கு அன்பாக இரக்கமாக, உண்ட சுவர்க்கம் இதானும் உண்ட நரகம் இதான், நாங்க 2 பேரும் வாழ்ந்தது பிரிஞ்சு போறதுக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவிக்கு நசியத்து செய், மனைவியோட பேசு. வாயை பொத்தி கொண்டு என்னத்தை புட்டு புழுங்கின மாதிரி இருக்கவானம், வாயை திறந்து பேசுங்கோ. டேபிள்ல போட்டு விஷயத்தை பேசுங்கோ. மனைவியோட முகத்துல பாஞ்சி புலவானம், அவளுக்கு பேச இடத்தை கொடுங்கோ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்கோ, நசியத் சொல்லி போட்டு சொல்றான். அதுவும் எடுபடுதில்லை. சொல்லி சொல்லி பார்த்தீங்க. ஒன்று சொல்றேன், உங்களுக்கு செய்ய ஏலட்டி, உங்களுக்கு நசீஹத் செய்ய ஏலட்டி, ஒரு நல்ல ஒரு மனிதரை, ஒரு ஆலிமாக இருக்கணும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நல்ல ஒரு முஹப்பத்தான ஒரு ஆள், குடும்பத்துக்கு கூட்டி கொண்டு போயிட்டு ஒரு டீயை கொடுத்துட்டு, நல்ல ஒரு டீயை கொடுத்துட்டு கேட்டனுக்கு பெண்ணுக்கு உட்கார வச்சு, என் மனைவி கொஞ்சம், என் பிள்ளைகளுக்கு திரைக்கு பின்னுக்கால இவங்களுக்கு கொஞ்சம் நசீஹத் செய்யுங்களேன். மனைவியை மட்டும் வச்சா அது அவக்கு மட்டுமாக மாதிரி இருக்கும். பிள்ளைகள், உம்மா, சகோதரிகள் எல்லாரையும் வீட்டுல இதுக்கு தப்லீக் ஜமாத்தால வந்து அல்லது ஊர் பள்ளியால வந்து அவங்க இவங்க தான் நசீஹத் செய்யணும்ன்றதில்ல. அவங்க அவங்களோட வேலையை அழகா கண்ணியமா முறையா செய்வாங்க. உங்களோட வீட்டில் உள்ள மனைவிக்கு நசீஹத் செய்ய நீங்க தான் பொறுப்பு. உங்களோட வீட்டில் உள்ள மனைவிக்கு நசீஹத் செய்ய நீங்க தான் பொறுப்பு. அதுக்கு வேற ஜமாத்து பொறுப்பு இல்ல, ஊர் மஹல்லா பொறுப்பு இல்ல, நீங்க பொறுப்பு. நீங்க பார்க்கணும். அடே நான் சும்மா பயம் கேட்கிறேன், என் மனைவி யார்கிட்ட கேட்கிறா, ஏற்பாடு செஞ்சு கொடுங்கோ, பிளாட்ஃபார்மா அமைங்கோ. நீங்க ஒரு 10 பேர் சேருங்க, குடும்பம் 10 வாலிபர்கள், அதுக்கு 100 பேர் சேர வேண்டாம், 10 பேர் சேர்ந்து இன்னைக்கு நாங்க எங்க குடும்பம் எல்லாருமா உட்கார்ந்து ஒரு ஆலிம கொண்டு நல்லதை கேட்போமே. இன்னைக்கு ஒரு போயடே புரோகிராம் வீட்டுல வைப்போமே. எங்கட பெண்களும் உட்காரட்டும், எங்கட ஆண்களும் உட்காரட்டுமே. அன்பான சகோதரர்களே, வீட்டுக்குள்ள இந்த நசீஹத் உருவாக்குவோம். நசீஹத்துடைய வார்த்தைகள் இன்னும் ஒன்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. அதுக்கும் சரிவர இல்லையா? தலாக்குக்கு போகவானம், பெட்ல 2 பேரும் பிரிஞ்சு படுங்கோ. கட்டில்ல பிரிஞ்சு படுக்கணும். மனைவியோட கோயிச்சு கொண்டு ஹஜ்ஜி போறல வாப்பா, அது லேசில் இருக்கும். நான் கோவம் ஹஜ்ஜி போயிட்டு வாரம் வந்து பார்ப்போம். அல்லாஹ் சொல்றான், இது இல்ல ட்ரீட்மெண்ட். நீங்க ஒரே கட்டில்ல 2 பேரும் படுக்கிறீங்க, அவளின் பக்கமாக முகத்தை காட்டாம படுக்கணும். ஏழுமாங்க? ஏழுமா? கால் பட்டாலே வேற சொட்டாயிரம் கிடைச்சிக்க. இது குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுமனுக்கு வேணும். வஹ்ஜுருஹுன்ன ஃபில் புயூத் அல்ல, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் பலத் அல்ல, வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. படுக்கையில நீங்க என்ன செய்யணும்? படுக்கையில நீங்க மனைவியோட பிரிஞ்சு படுக்கும். மனைவிக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும். என் கணவன் எனக்கு பக்கத்தில் படுக்கிறாரு, என்ன தொட்டு கூட பார்க்கலையே, ஹதீஸ்ல வந்திருக்குது. அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சென்டென்ஸ் அதுதான். அதுக்கு பொறுமை எங்களுக்கு வேணும், அதுக்கு பொறுமை எங்களுக்கு வேணும். அவக்கு தெரியும் என்ன கூத்து போட்டாலும் ராவைக்கு சரியாகிடும். விஷயம் இது ஹதீஸ், குர்ஆன். இது வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. சரி, அதுக்கும் அவ சரி வரலையா? 2 அடி அடிச்சு பாருங்க. மாட்டு கடித்திரம் அடிச்ச வானம் சொல்லப்பட்ட 2 தட்டு. என்ன இப்படி பேசுறாங்க? சில பெண்கள் வாராங்க, காவி மாட்ட வந்து கையை காட்டுறாங்க. மாப்பிள்ள வெட்டின கை, மாப்பிள்ள கடிச்ச கை, மாப்பிள்ள சுடுதண்ணி ஊத்தின கை, கறி எடுத்து முகத்தில் ஊத்தினா அப்படியே என்ன செய்து உடுப்ப கொண்டு காட்டுறா. இதாய்க்கு நேரத்தில் நடந்த சம்பவம். ஒரு நாளைக்கு 7 மண்டா போயிட்டு பாருங்க, காதிக்கோட்ல பெண்கள் எப்படி வாராங்க. இதெல்லாம் எங்கட தாத்தவ போல ஒரு புள்ள, எங்கட தங்கச்சி மாற போற ஒரு புள்ள. உங்களோட தங்கச்சொண்டுக்கு உங்களோட மச்சன் இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்?
உங்களோட தங்கச்சொண்டுக்கு உங்களோட மச்சன் இப்படி செஞ்ச பிடிக்கும், மச்சனை வெட்டி வீச அப்படி சொல்லுவீங்களே, அதே மாதிரி அந்த புள்ள யாரோ ஒருத்தனுக்கு மச்சன் தங்கச்சி தானே பாப்பா, யாரோ ஒருத்தருக்கு தாத்தா தானே, யாரோ ஒருத்தருடைய மகள் தானே, எவ்வளவு ஆத்திரம் வரும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லிட்டான், இவ்வளவு எல்லாம் செஞ்சு பார்த்தீங்க, இவ்வளவு நடந்தது உங்களோட பெட்ரூம் உள்ளுக்குத்தான். இன்னும் உங்களோட உம்மக்கே வாப்பக்கே யாருக்கும் தெரியா. இதெல்லாம் நடந்தது, நீங்க நசீஹத்து செஞ்சது, நீங்க அவங்களுக்கு பெட்ல பிரிஞ்சு படுத்தது, மற்ற அவக்கிருந்து அடி அடிச்சது, இது இன்னும் பப்ளிக்கு வரல, ரோட்டுக்கல்ல, வீட்டுள்ளுக்கு வரல, பெட்ரூம் உள்ள தான் நீக்குது. அல்லாஹ் சொல்றான், அடுத்த கட்டம் இதுக்கும் சரி வரலையா, இங்கேயும் இது வரலையா, இப்ப பாக்குறீங்க தேர்ட் பார்ட்டி ஒன்றை இன்வால்வ் பண்ணினாத்தான் நல்லம். அல்லாஹ் சொல்றான், وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَابْعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. ஆர்பிட்ரேஷன் யூனிட் உருவாக்குங்க. அதுல உங்களோட சைடுல ஒருத்தர், எங்கட சைடுல ஒருத்தர், உங்களோட சைடுல 2 பேர், எங்கட சைடுல 2 பேர், 2 பேருக்கு முன்னால போய் உங்களோட விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் கவுன்சிலிங் என்றது. கவுன்சிலிங், எங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எங்கட ப்ராப்ளம் இதுதான், எங்கட ப்ராப்ளத்துக்குரிய முடிவை தாங்க. அதுவும் சரி வரல, கவுன்சிலிங் பண்ணினாங்க, 3 மாசம் 2 சிட்டிங் நடந்துச்சு, பேசினாங்க, கதைச்சாங்க, எல்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், அதுவும் வரலையா, அதுக்கு பிறகு ஒன்றும் சரி வர மாட்டா, நீங்க தலாக்கு சொல்லுங்க. 3 தலாக் இருக்குது, அல்லாஹ் பாதுகாப்பானாக. 3 தலாக் இருக்குது, அதுல முதல் தலாக்க சொல்லுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்கதுல் ஹலாலி அத்தலாக், ஹலால்கள்ல அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமானது தலாக்குத்தான். ஹலால் ஹலால் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபமானது. இதை செய்யவானம் யாரும். மர்வ சொன்னான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபி சொல்லி இருக்காங்க, மர்வா நீங்க பேச்சு ஹைலுடைய காலத்துல, மென்சஸ் வார காலத்துல தலாக்கு சொல்லவானம். ஏன் காரணம்டா, அந்த தலாக்கு வேறொரு நோக்கத்தில் நடந்த தலாக்காக இருக்கும். மேலும் இன்னும் சொல்லப்பட்டிருக்குது, 3 தலாக்கையும் ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டாம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்ற சொல்லுங்கோ. அவ இத்தால் உட்கார வைங்கோ. ஒரு தலாக்கு சொன்னீங்க, இப்ப அவ இத்தாலிக்கிறார். இப்ப சட்டம் என்ன, ஒரு தலாக்கு நீங்க சொன்னீங்க, உங்களோட ஊடு தலாக்கு நடந்துச்சு, மனைவிய வெளியே போடலாம், நீங்க தான் வெளியே போகணும். மனைவி வீட்டுக்குள்ள ஊடு உங்களோட ஊடு, இப்ப நீங்க வெளியே போனா, காலையில சுபகத்தொட்டு பள்ளியில படுத்தீங்க, சுபகத்துல டீ குடிச்ச போனீங்க கடைக்கு, அப்பதான் விளங்குது, ஓஹோ செஞ்சு கொண்டு பெரிய மடத்தனமான வேலை, இந்த டீக்கா பங்கைன்னு அங்க வரும். உடுப்பு உடுக்கோணம், இப்ப பாத்தீங்கன்னா பேக் உழுக்கிக்குது உடுப்பு, லொண்டரி போறீங்க கூட பயன் பண்றதுக்கு, ஓஹோ செஞ்சது பெரிய மடத்தனமான வேல், அங்கண்டு அயம் பண்ணி கொழுகி வச்சிக்கும். செருப்ப தொலைச்சோட ஷூவ இப்ப நீங்களே எடுத்து தொலைத்துறீங்க, கை நோகுதிப்ப, இப்ப தான் விளங்குது, ஓ அவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா. அல்லாஹுடைய நபி சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனைவியை அங்க வச்சிட்டு நீ பிரிஞ்சிருப்ப, 3 மாசம் பிரிஞ்சிருந்து பாருங்க, உங்களுக்கு இது கேளுமான்னு சொல்லி. அப்ப விளங்கும். ஆபீஸ் விட்டு போனா சாப்பாடு இருக்குது, டீ வருகுது, நல்ல எல்லாம் சாப்பிடுறீங்க, மாஷா அல்லாஹ் இல்ல நல்ல. 3 மாசத்துக்கு இழுக்கக்குள்ளதான் விளங்கும், பவளைக்கு இந்த பிளவுஸ்ல, ராவக்கு அந்த ஃபிர்தௌஸ்ல, அடுத்த நாளைக்கு இங்க அந்த புதுக்கடையில, இங்க ஜன்னத்துல் பக்கீல, ஆஹா யா அல்லாஹ் இப்படி ஒரு கஷ்டமா செஞ்சு கொண்ட மடத்தனம். அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, எப்ப சரி நீ ரியலைஸ் பண்றியா நீ செஞ்சது மடத்தனம் என்று சொல்லி, 3 மாசத்துக்கு முந்தி உனக்கு போய் சென்று கொள்ளலாம். மறுவ போயிட்டு காவியாட்ட போயிட்டு எழுத தேவையில்லை, மறுவ போய் சென்று கொள்ளலாம். ஹலாஸ் 3 மாசத்தோடு கடந்து இது. ஏன் நாங்க தவறு செய்வோம் ரியலைஸ் பண்ணாம, பொறுமதி தெரியாம. 3 மாசத்துக்கு தீ வரல, தீ தண்ணி இல்ல, உடுப்பு காணல, நாங்க என்ன ஒரு 3 நாளை கல்லாட பாயில வைத்து வந்தாலே 2 ஜுப்பா காணும். எங்க ஒன்று கிணத்தடியில, ஒன்று பள்ளியில காயப்பட்டு இருக்கல. அப்பதான் நோனோட பொறுமதி விளங்கும் எங்களுக்கு. உடுப்பல்ல மறிச்சு அயம் பண்ணி அழகா ஹேங் பண்ணி செருப்ப ஷூவை தொடச்சி எல்லாம் முன்னுக்கு வச்சு எந்த கஷ்டமும் இல்ல. தலாக்கு சொல்லி பாருங்க, அப்ப பொறுமதி விளங்கும். ஒரு தலாக்கு சொன்னீங்க, அதுக்கு பிறகு வாழ்றீங்க, அதுக்கு பிறகு மட்டும் வரல 2வது தலாக்கு, அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லிட்டான், வெரி சாரி, இதுக்கு பிறகு உனக்கு சான்ஸ் இல்ல, நீ 3வது தலாக்கு சொன்னா உனக்கு அவள் நிரந்தரமாக ஹராமான மாதிரி தான். ஆனா அதுக்கு பிறகு ஹலால் ஆகிறண்டா, அது சரியான கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன் அப்ளை ஆகிறது ரொம்ப கஷ்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் தலாக்க விட்டு பாதுகாப்பானாக, தலாக் என்று சொல்லக்கூடிய கெடுதியை விட்டு பாதுகாப்பானாக, குடும்பங்களுக்கு மத்தியில் ஒத்துமை நசீபாக்குவானாக, சாந்தியான சமாதானமான குடும்ப வாழ்வை நசீபாக்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வகுப்பை நடத்துறதுக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக.
அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல இன்னும் நல்ல நல்ல அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. இந்த சபையில ஆக முக்கியமாக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க கூடியிருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு, வாலிபர்கள் காட்டின ஆர்வத்தின் காரணமாகத்தான் இந்த கூட்டம், இந்த வகுப்பு இவ்வளவு அழகா நடந்துச்சு. அல்லாஹ் இந்த வாலிபர்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் இந்த வாலிபர்களை பொருந்திக் கொள்வானாக. அது கியாமத்துடைய நாளையில அரசுடைய நிழல் பெறக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ் ஆக்குவிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுஆஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. لا حول ولا قوة إلا بالله. اللهم لك الحمد كله. اللهم لك الحمد كله ولك الشكر كله. اللهم لك الحمد كله ولك الشكر كله. ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. يا الله இறக்கமுடைய அல்லாஹ்வே, கருணையுடைய எஜமானே, உன்னுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய மார்க்கத்தை படிச்சுட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்க பேசியது குர்ஆன் யா அல்லாஹ், நாங்க படித்தது ஹதீஸ் யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீபுடைய சட்டத்தையும் ஹதீஸையும் யா அல்லாஹ், குர்ஆனுடைய விளக்கத்தையும் படிச்சுட்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். நாங்க படித்த விஷயத்தை கொண்டு அமல் செய்ய தௌஃபீக் செய்வாய் யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கிருபை செய்வாயாக. நபியினுடைய உம்மத்தி யா அல்லாஹ், நபியினுடைய உம்மத்தி யா அல்லாஹ், இந்த உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த உம்மத்துக்கு இரக்கம் காட்டுவாயாக. எங்களை மீது கருணை காட்டுவாயாக. அல்ல எங்களை மீது கருணை காட்டுவாயாக. அல்ல எங்களை ஒதுக்கிறாதே அல்லாஹ், எங்களை சேர்த்துக்கோயா அல்லாஹ். எங்களை ஒதுக்கிறாதே அல்லாஹ், எங்களை சேர்த்திக்கோயா அல்லாஹ். நாங்க பாவிகள் யா அல்லாஹ், குற்றம் செய்தவர்கள் யா அல்லாஹ். எங்களை தவறுகள் பகிரங்கமானது யா அல்லாஹ். எங்களை தவறுகள் பகிரங்கமானது யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுக்கோயா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் எங்களுடைய பெற்றோரை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பெற்றோரை பொருந்திக் கொள்வாயாக. அவளுக்கு மேலான பாக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. அவருடைய காலுக்கு கீழே எங்களுடைய சுவர்க்கம் இருக்கிறது யா அல்லாஹ். அவருடைய காலில் தான் எங்களுடைய சுவர்க்கம் இருக்கிறது யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தை நசீபாக்கிடுவாயாக. அவளுக்கு மேலான தேக ஆரோக்கியத்தை நசீபாக்கிடுவாயாக. யார் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. எங்களுக்கு திரும்பி வரமாட்டார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு பிரிந்து விட்டார்கள் யா அல்லாஹ். சலாம் சொல்லி விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபல்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை ஒதுங்குதலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மனை மக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய மனை மக்களை கபூல் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை கபூல் செய்வாயாக. இல்ல புள்ள வழக்கையிலாத காலம் யா அல்லாஹ், புள்ள வழக்கையிலாத காலம் யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல வச்சு பாதுகாத்த அல்லாவே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்புல வச்சு பாதுகாத்த அல்லாவே, இஸ்மாயில கத்தியினுடைய நுனியில வச்சு பாதுகாத்த அல்லாவே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தண்ணீர்ல வச்சு பாதுகாத்த அல்லாவே, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திடுவாயாக. பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகள் ஆக்கிடுவாயாக. தீனுடைய தாய்கள் ஆக்கியிருப்பாயாக. ஆலிம்கள் ஆக்கி வைப்பாயாக. ஹாஃபிதுல் ஆக்கி வைப்பாயாக. நல்ல தீனுடைய ஹலாலான உணவை தரக்கூடிய தாய்கள் வியாபாரம் ஆக்கி வைப்பாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாக அல்லாஹ். இந்த சபையில யாரையும் வீணாக்கிறாரே அல்லாஹ். தீனுடைய முஹப்பத் நசீபாக்கிடுவாயாக. தீனுடைய முஹப்பத் நசீபாக்கிடுவாயாக. தீனுக்காக உழைக்க தௌஃபீக் செய்வாயாக. தீனுக்காக பாடுபட தௌஃபீக் செய்வாயாக. உடலையும் உடைமைகளையும் கபூல் செய்வாயாக. முன்னையும் பின்னையும் பொருந்திக் கொள்வாயாக. சாலிஹான அமலை நசீபாக்கிடுவாயாக. இந்த நாட்டினுடைய உலமாக்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ், இந்த நாட்டினுடைய உலமாக்களை கபூல் செய்வாயாக. அவருடைய துஆவுக்கு பாக்கியமான மக்கள் எங்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த நாட்டுடைய உலமாக்களை கபூல் செய்வாயாக. இந்த உலமாக்களுடைய துஆக்களுக்கு பாக்கியமான மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. ஹலாலான உணவை நசீபாக்கிடுவாயாக. ஹராத்தை விட்டு பாதுகாத்திடுவாயாக. வருமானத்தை ஹலாலாக்கிடுவாயாக. தொழிலை ஹலாலாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இறக்கமுடைய அல்லாஹ்வே, ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்கிடுவாயாக. இந்த சபையில யார் யாருக்கெல்லாம் நிக்காஹுடைய பாக்கியம் கிடைக்கலையோ அவளுக்கு சரியான ஹலாலான மனைவி நசீபாக்கிடுவாயாக. சாலிஹான மனைவி நசீபாக்கிடுவாயாக. சாலிஹான மனைவி நசீபாக்கிடுவாயாக. கண் குளிரக்கூடிய மனைவி நசீபாக்கிடுவாயாக. எல்லாம் மனைவி மாறக்கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். மனைவி மாறக்கொண்டு சோதிச்சிடாதே அல்லாஹ். கஷ்டப்படுத்திடாதே அல்லாஹ். தலாக்கை விட்டு பாதுகாத்திடுவாயாக. மன கசப்பை விட்டு பாதுகாத்திடுவாயாக. என்னென்ன குடும்பங்களில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கிறதோ அனைவருக்கும் மேலான ஈழத்தை நசீபாக்கிடுவாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன ஹைர்களை கேட்டார்களோ அத்தனை ஹைரை தருவாயாக.
யா அல்லாஹ் இந்த சபையில யாரையும் வீணாக்கிடாதே யா அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிடாதே யா அல்லாஹ், இந்த சபையில யாரையும் வீணாக்கிடாதே யா அல்லாஹ். உலகத்துடைய மூலை முடுக்குகள்ல யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் வீணாக்கிடாதே யா அல்லாஹ், அவருடைய குடும்பங்களை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். நம் அனைவருடைய பிரச்சனை தீர்ப்பாக தான் என்னுடைய பிரயாணங்களை கபூல் செய்வாயாக, என்னுடைய பிரயாணங்களை கபூல் செய்வாயாக, தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.